வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க புது நாவல் அசுர மோகினியின் மந்திர மாயை. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. உன்னிகிருஷ்ண கஜராஹோ சிற்பம் மாதிரி இருந்த தாத்திரிக்குட்டிய முழுசா பார்த்தான். ஆனா ஒரே ஒரு வேறுபாடு, அந்த சிற்பம் உயிரோடு இருந்துச்சு. வானவில்ல ரெண்டா வெட்டி எடுத்த மாதிரியான புருவ கொடிகள், கெண்டை விழிகள், தடித்த கீழுதடு, வலம்புரி சங்கு மாதிரி வழவழப்பான கழுத்து, மொத்தத்துல பளிங்கு கல்லுல வார்த்தெடுத்த உடல் வாகு. மந்தாகினி எங்க போயிருப்பா? உன்னியோட ஆழ்மனசு விழிக்க ஆரம்பிச்சது. ஆனா அஷ்டமுக பெருமாளுடைய மாந்திரிக சக்தியால உன்னிகிருஷ்ணனோட மூளை உருக்கப்பட்டிருந்தது. அதனால எவ்வளவு முயற்சி பண்ணியும் மந்தாகினோட உருவத்தை அவனால நினைவுக்கு கொண்டு வரவே முடியல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தாத்திரிக்குட்டி போதை ஏற்றக்கூடிய குரல்ல கேட்டா. இல்லாம உன்னி மயக்கத்திலேயே பிதற்ற ஆரம்பிச்சான். அப்புறம் ஏன் அந்த சுவடியை கையிலேயே வச்சிருக்கீங்க? என்னவாறு எடுத்துக்கோங்க. அவன் சொன்னது வேண்டுகோளா இல்ல கட்டளையான்னு புரியாம உன்னி தவிக்க ஆரம்பிச்சான். ஆனாலும் அவ சொன்னதை அவனால தட்டவே முடியல. வேட்கை நிரம்பிய அவனுடைய பார்வையை தவிர்க்கவோ அதுல இருந்து தப்பிக்கவோ அவனால கொஞ்சம் கூட முடியல. உன்னி கட்டிலிருந்து எழுந்து கையில இருந்த சுவடிய மேற்புற அலமாரில வச்சான். தாத்திரிக்குட்டி அவனை நெருங்கினா. அவன் பக்கத்திலேயே கட்டில உட்கார்ந்தா. உன்னியை இறுக்கமா கட்டி அணைச்சா. மென்மையான விரல்கள் அவன் உடல் மேல பட்டதும் அவன் மெய் மறந்து போனான். அதே நேரத்துல தேவி திருப்பங்காட்டு நீராட்டத்தை முடிச்சுக்கிட்டு நிமிர்ந்தாங்க. தேவியோட அடர்ந்த கருங்கூந்தல் பனங்குலை மாதிரி ஆற்று பரப்புல பரவி கிடந்துச்சு. அவங்களுடைய தலையிலிருந்து நீரூற்று போல தண்ணீர் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த வழியா தாமரை இலை ஒண்ணு மிதந்து வந்துச்சு. அதுக்கு மேல செப்பு நிறத்துல வட்ட வடிவமா நீர்த்தவளைகள் பாதரசம் மாதிரி தழும்பிக்கிட்டு இருந்துச்சு. மந்தாகினி நெருங்கின அந்த இலை ஒரு சுழியில் அகப்பட்டது மாதிரி சட்டுன்னு தண்ணிக்குள்ள இழுக்கப்பட்டுச்சு. அத மந்தாகினி நல்லாவே கவனிச்சா. அவளுக்கு சட்டுன்னு உன்னிகிருஷ்ணனோட ஞாபகம் வர ஆரம்பிச்சது. உன்னியை நினைச்சு தியானம் செஞ்சு தாமரை இலையில் கிடந்த செப்பு நீரை உற்று பார்த்தா. அதை பார்த்ததுமே திடுக்கிட்டு போனா மந்தாகினி. இருந்தாலும் அவ தேவியை கவனிச்சா. தேவி அப்பதான் தலைமுடியிலிருந்து நீரை வடி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கூடவே ஆதி நாராயணனையும் பிரார்த்திக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு மந்தாகினி தாமரையில தண்ணிய கவனிச்சா. உன்னியோட மார் மீது யாரோ ஒரு பெண், அதுவும் உடை நழுவிய நிலையில என்ன செய்யலான்னு யோசிச்சா. ஒரு தீர்மானத்துக்கு வந்தவ பரமசிவனை மனசு நினைச்சுக்கிட்டு கழுத்துல இருந்த தங்க சங்கிலி அவிழ்த்து தேவிக்கு தெரியாம பின்புறமா எரிஞ்சா. தாத்திரிக்குட்டி உன்னிய மயக்கி பலவீனப்படுத்திய பிறகு சொந்த வடிவத்துக்கு திரும்பி அவனை அழிக்குமாறு உத்தரவிட்டிருந்தாரு அஷ்டமுக பெருமாள். அவ உன்னியோட உடலை நெருங்கி அவனுடைய உதட்டுல தன்னுடைய உதட்டை பதிக்க முற்பட்ட நிலையில அந்த அறையோட மேல் மற்றொரு சுவர் பரப்புல அசாதாரணமான அளவுல ஒரு பல்லி தென்பட்டுச்சு. அந்த பல்லி கீழ்ப்புறமா பார்த்துக்கிட்டு இருந்தது. தாத்திரிக்குட்டி உன்னியோட உடல்ல இருந்து எழுந்தா. பல்லி சட்டுன்னு ஓலைச்சுவடிக்கு மேல பாய்ஞ்சது. அலமாரில வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலைச்சுவடி அங்கிருந்து நழுவி தாத்திரிக்குட்டியோட உச்சந்தலையிலிருந்து உன்னியோட கழுத்து பகுதியில உரசிட்டு அவருடைய மார்பு பகுதியில வந்து பதிஞ்சு நின்னுச்சு. பயங்கரமான சத்தத்தோட உன்னிக்கிட்ட இருந்து விலகி நின்னா தாத்திரிக்குட்டி. அதுக்குள்ள அவளுடைய உருவம் முழுசா மாறி போயிருந்தது. பயங்கரமான வடிவத்தோட ரத்த மோகினியா அவளுடைய உருவம் தென்பட ஆரம்பிச்சது. உன்னி அதை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டான். வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படி ஒரு அனுபவம் அவனுக்கு ஏற்பட்டதே இல்லை. இப்படிப்பட்ட கதையில கேள்விப்பட்டதா கூட அவனுக்கு ஞாபகமே இல்லை. தன்னுடைய உடல்ல மந்திர சோடு விழுந்ததாலதான் தாத்திரிக்குட்டியோட உருவம் இப்படி மாறுச்சு அப்படின்றது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனால ஓலைச்சுவடிய மார்பிலேயே இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். அதே நேரத்துல அந்த ரத்த மோகினி கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிச்சது. கண்ணங்கரேன்ற நிறத்துல வாயோட ரெண்டு பக்கமும் கோரை பற்கள் சிறிய தந்தங்கள் மாதிரி வாய்க்கு வெளிப்பக்கமா நீண்டு இருந்தது. வெறித்த விழிகள். அந்த உருவத்தை பார்க்கறதுக்கே அவனுக்கு பயமா இருந்துச்சு. அதே சமயம் அங்கிருந்து எழுந்திருக்கவும் அவனுக்கு பயமா தான் இருந்துச்சு. அதனால அப்படியே படுத்திருக்கதான் சரின்னு முடிவு செஞ்சான். பின்புறமா நகர்ந்துகிட்டே இருந்த அந்த ரத்த மோகினி கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல அதோடைய உடல் சின்னதாக மாறவும் ஆரம்பிச்சது. கடைசியில அது ஒரு வௌவாலா மாறி அங்கிருந்து பறந்தும் மறைஞ்சது. இது எல்லாத்தையும் தான் இருந்த மனையில இருந்து அஷ்டமுக பெருமாள் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஓலைச்சுவடி அங்கிருந்து விழுந்தது ஒரு எதிர்பாராத செயலாதான் அஷ்டமுக பெருமாளுக்கு தோண ஆரம்பிச்சது. ஆனா அவர் ஏமாற்றம் அடையல. தன்னுடைய திட்டம் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியா நம்பவும் செஞ்சாரு. மறுநாள் புவனேஸ்வர் நாயர் தன்னுடைய வேலைக்காரன ராமுனிய கூப்பிட்டாரு. டே ராமுனி, ஒரு தடவை மன வரைக்கும் போய் பார்த்துட்டு வா
அப்படின்னு சொன்னாரு. பழங்காட்டு மனைக்கு போயிட்டு வரான்னு நாயர் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் விருப்பமே இல்லாம தான் ராமுன்னு அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தான். முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தவிர்க்கவும் செஞ்சான். காரணம், அந்த கிராமத்துல அது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களும் புதுசா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பழங்காட்டு மனையோடைய தம்புராட்டு தான் இருக்கான்னு அவன் உறுதியா நம்பவும் செஞ்சான். அந்த தம்புராட்டி ஒன்னும் சாதாரணமான பெண் எல்லாம் கிடையாது, பல அதிசயங்களை செய்யக்கூடியவ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். பிறவில இருந்தே காது கேட்காம பேசாமல இருந்த உண்ணி பேச தொடங்கினதும் எப்படிப்பட்ட அபாயங்கள் ஏற்பட்டாலும் அவன் அல்லது தப்பிக்கிறதும் தம்புராட்டியால தான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்பிக்கிட்டு இருந்தான் ராமுண்ணி. அதனால புவனேஸ்வர் நாயர் மனைக்கு போயிட்டு வான்னு சொன்னதும் எதுக்குங்க எஜமா அப்படின்னு தலையை சொரிஞ்சபடி கேட்டான். மனையில அந்த தம்புராட்டி இருக்கிறாளான்னு பார்த்துட்டு அந்த கிறுக்கனை பத்தி ஏதாவது தெரியுதான்னு பாரு அப்படின்னு நாயர் சொன்னாரு. அவங்க இருக்கிறாங்களான்னு நான் எப்படி பார்க்க முடியும்? டேய் முட்டாள், வாசல்ல நின்றுகிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கேளு. சாதாரணமாவே நீ அங்க போகும்போது அவளாவே தானே உங்கள்கிட்ட வந்து விவரத்தை சொல்றது வழக்கம். இப்போ போய் பாரு, அவள் ஒருவேளை வீட்டில் இருந்தா அவளா வழியும் வந்து உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு நாயர் சொன்னாரு. என்னமோ எஜமா, போய் பார்க்குறேன் அப்படின்னு புலம்பியபடியா அங்கேருந்து நகர்ந்து போனான் ராமுண்ணி. அவன் அங்கேருந்து நகர ஆரம்பிச்சதும், டே ராமுண்ணி, அந்த பொண்ணு அங்கே இருக்கிறாளான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோ. நாயர் அவனுக்கு பலமா நினைவூட்டவும் செஞ்சாரு. அதை காதல வாங்கியபடி ராமுண்ணி நடைய கட்ட ஆரம்பிச்சிருந்தான். போற வழியில ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோவில்ல ஒரு வினாடி நின்று, கடவுளே எதுவும் நடக்காம இருக்கட்டும் அப்படின்னு உருக்கமா வேண்டவும் செஞ்சான். பணங்காட்டு மனையோட தெரு வாசப்படியில இருந்து எட்டி பார்த்தான். உன்னிகிருஷ்ணன் திண்ணையில தூண்ல சாஞ்சபடி உட்காந்துட்டு இருந்தான். அவனுடைய கால்கள் இளந்தென்னை மேல கடந்துச்சு. அவனுடைய கால்களுக்கு கொஞ்சம் தள்ளி பத்மநாபன் நாயர் உட்காந்துட்டு இருந்தாரு. தம்புரானும் காளிதாசும் சேர்ந்து ஏதோ திட்டம் திட்டுறாங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சது ராமுண்ணிக்கு. தெரு வாசப்படிக்கு வெளியிலேயே மறைவா நின்று கவனிக்கவும் ஆரம்பிச்சான். உன்னிகிருஷ்ணனும் பத்மநாபன் நாயரும் திருப்பங்காட்டு கோயிலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோயில் தானிக்காட்டு இடத்துக்கு சொந்தமானது. இப்போ அதுக்கு சரியான பராமரிப்பு கிடையாது. கடைசி வாரிசும் வெளியூர்ல இருக்காங்க. இப்ப பூஜையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு தெரியல தம்புரா. என்ன விஷயம், திடீர்னு கோயிலை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு காளிதாசர் கேட்டாரு. ஒன்னும் இல்ல, அங்க சில ஓலைச்சுவடுகள்லாம் இருக்கிறத தெரிய வந்துச்சு. அதெல்லாம் நம்ம கைக்கு வந்தா நல்லது, அதுக்காக தான் உன்னி காரணத்தை விளக்கமா சொன்னான். ஒரு யோசனை, அந்த கோவிலுக்கு உரியவங்களோட பராமரிப்பே இல்லைன்னா கோவிலையும் கோவிலை சார்ந்த நிலத்தையும் விலைக்கு வாங்கிடலாமா? வாங்கிடலாம், வாங்கறதுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. வாங்கிட்டா யார் அந்த கோவிலை பார்த்துக்கிறது? நீங்க சொல்றத பார்த்தா இங்க இருந்து கணக்கு பண்ணா 40 மைலுக்கு குறையாம இருக்கும் போல இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அங்க அடிக்கடி போயிட்டு வர்றது சாத்தியமா? உன்னிகிருஷ்ணன் காளிதாச கிட்ட கேட்டான். சரி தம்புரா, நான் வேணும்னா முதல்ல ஒரு தடவை கோயிலை போய் பார்த்துட்டு வரேன். பத்மநாபன் நாயர் தன்னோட அபிப்பிராயத்தை சொன்னாரு. அப்படின்னா நம்ம 2 பேருமே போயிட்டு வரலாம். எனக்கும் வெளியிடத்துக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. உன்னியும் சொன்னான். உங்க விருப்பப்படி செஞ்சுட்டா போகுது. அப்புறம் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். விஷயம் கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும். பிற்பாடு விஷயம் வெளியே தெரிஞ்சா கூட பரவாயில்லை. உன்னிகிருஷ்ணன் தாழ்ந்த குரல்ல பேசினா. விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு உன்னி சொன்னதுமே காளிதாசர் கொஞ்சம் நிமிர்ந்து உக்காந்தாரு. மந்தாகினிய காணோம், எங்க போனானே தெரியல. தற்சமயம் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு உடனடியா ஒரு மாற்று ஏற்பாடை செஞ்சே ஆகணும். எனக்கு இப்போ சாப்பாடு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு பொண்ணு வந்தா, கடைசியில பார்த்தா அவ ஒரு பூதம். நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னா யாரோ ஒரு ராட்சசி தாத்திரி குட்டின்ற பேர்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல குடும்பத்து பெண்ணா இருந்தா கொஞ்சம் பாருங்களேன். உன்னி சொன்னதுமே பத்மநாபன் நாயர் எழுந்து வராந்த சுவர்ல சாஞ்சு நின்னபடி ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. பத்மநாபன் நாயர் ரொம்ப கெட்டிக்காரர். எந்த ஒரு பிரச்சனையையும் சுலபமா சமாளிக்க கூடியவர். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உன்னி ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு உண்மையிலேயே மனசளவுல சந்தோஷப்பட்டவர் அவர். அப்படிப்பட்ட இயல்பு அவருடையது. தம்புரான், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இருக்கு. இந்த விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாவே வச்சிருக்கணும். அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்குன்னு நான் சில திட்டங்களை வச்சிருக்கிறேன். பத்மநாபன் நாயர் என்ன சொல்ல வர்றாருன்னு உன்னிக்கு ஒண்ணுமே புரியல. விழிக்க ஆரம்பிச்சான். தம்புரான், இங்கிருந்து தம்புராட்டிய எல்லாருமே பயம் கலந்த மரியாதையோட தான் பார்த்தாங்க. அந்த பயத்தினாலதான் பெரிய வீடு நம்மள அதிகமா தொல்லை பண்ணாம இருக்குது. அது என்ன பயன் எனக்கு இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் தம்புராட்டி காணாம போன விஷயம் வெளியில தெரியாம இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால அவங்கள மாதிரியே ஒரு தம்புராட்டி இங்க வரணும். அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நான் யோசிச்சு பாக்குறேன். பத்மநாபன் நாயர் துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டாரு. உண்மையிலேயே காளிதாசர் சொன்னது உன்னிக்கு புரியவே இல்லை. அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்?
மந்தாகினி எங்க போயிருப்பா, என்கிட்ட சொல்லாம ஏன் அவ போனா அப்படின்னு மனசுக்குள்ள பல கேள்விகளை போட்டு குழப்பியபடி உன்னிகிருஷ்ணன் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தான். மந்தாகினி எதனால் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பா? உன்னிக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு எந்த காரணமும் இல்லை. மனையில அவ வந்த பிறகு பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டாச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி மனம் இப்படி இருந்ததே கிடையாது. ஏறத்தாழ கையை விட்டு போயிருந்த சொத்துக்களும் திரும்ப கிடைச்சிருச்சு. ஊருக்குள்ள உன்னிக்குன்னு ஒரு நல்ல பேரும் உருவாயிருச்சு. ஊர் விஷயங்கள்ல அவனே ஒரு பொருட்டா மதிச்சு கலந்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. வீரராகவன் பிள்ளை தன் தங்கையுடைய மகளை உன்னிக்கு மனம் செஞ்சு கொடுக்க விரும்புறதா ஒரு ஆள் மூலமா தகவலும் சொல்லி அனுப்பியிருந்தாரு. வீரராகவனுடைய சகோதரோட கணவரும் ஒரு பண்டிதரான நம்பூதிரி தான். அந்த பெண்ணை ஒரு முறை கோவில்ல பார்த்திருக்கான். பார்க்கறதுக்கே ரதி மாதிரி தான் இருப்பா. அழகான ஒரு வடிவம். ஆனா திருமணம் இப்ப நமக்கு தேவையா? அவனுடைய மனம் முழுக்க முழுக்க மந்தாகினியை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது. இத்தனைக்கு நடுவே மந்தாகினி கிட்ட ஏதோ ஒரு அதிசயமான ஒரு சக்தி இருக்குதுன்னு அவனுக்கு தோணவும் செஞ்சது. அப்போ யாரோ ஒருத்தர் தெரு வாசப்படியை தாண்டி வர மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் தொலைல இருந்து வந்த பிறகுதான் ஆள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சது. பெரிய வீட்டு வேலைக்காரனான ராமுண்ணி தான் அவன். ஒரு திருடன மாதிரி தயங்கி வந்தவன் துளசி மாடத்துக்கிட்ட வந்து நின்னான். என்ன ராமுண்ணி, என்ன விசேஷம்? ஒன்னு விசாரிச்சான். உடனே தான் தோல்ல கிடந்த துண்டை எடுத்து இளந்தண்ணில ஒரு தட்டு தட்டிட்டு உட்கார்ந்தான். தாகமா இருக்குது தம்புறான். ராமுண்ணி பேசினான். இரு கொண்டு வரேன். உண்ணி எழுந்து வீட்டுக்குள்ள போனான். கையில நீர்மோர் நிறைஞ்ச சொம்போட வந்தான். பத்மநாபன் நாயர் உன்னிக்கு எச்சரிக்கை பண்ணது சட்டுன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. தம்புராட்டி இல்லையா? ராமுனி கேட்டான். ஓஹோ, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருக்கிறியா? கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு சத்தமா சொன்னான். ராமுனிக்கு விஷயம் புரிஞ்சுது. வேலைக்காரி கூடவா இல்ல, ஏதோ வேலையா வெளியில போயிருக்கா. நான் உங்க காரியதர்சி பார்க்க தான் வந்தேன், அவர் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து நடைய கட்டினான் ராமுண்ணி. அத்தியாயம் 39. பணங்காட்டும் மனையோட திருவாசப்படி தாண்டும் போதே பத்மநாபன் நாயர் மனசுக்குள்ள 2 விதமான தீர்மானங்களை உருவாக்கி இருந்தாரு. ஒன்னு, உன்னிக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடிச்சு வைக்கணும். 2வது, தானிக்காட்டு இல்லத்துக்கு சொந்தமான அந்த கோவிலையும் இடத்தையும் விலைக்கு வாங்கிடணும். 2மே தேவையான விஷயங்கள் தான். பத்மநாபன் நாயருக்கு பிடிவாதமான சில குணங்கள் இருந்துச்சு. தான் பணிபுரியக்கூடிய எஜமா என்ன கேட்டாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு உயர்ந்த பட்சம் அதை நிறைவேற்றி கொடுக்கறது. இதுல எந்த விதமான கெடுதல் இருந்தாலும் தவறாம தயங்காம அதுல சுட்டி காட்டுறது. ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கலன்னா அதோட விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு முகத்துக்கு நேராவே சொல்லிடுவாரு. இந்த விஷயத்துல எப்பவுமே அவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. அவருக்கு உன்னிய ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. அதுக்கு என்ன காரணமோ தெரியல. அந்த இல்லத்துடைய சொத்துக்களை எல்லாத்தையும் புவனேஸ்வர் நாயர் கைப்பற்றி அனுபவிச்சு வர விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். புவனேஸ்வர் நாயர்கிட்ட பணபலமும் ஆள்பலமும் இருந்ததால கொஞ்சம் அவர் அடங்கி இருக்க வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமை ரொம்பவே மாறி போயிருச்சு. பணங்காட்டு மனையோட உன்னிகிருஷ்ணனுக்கு இப்ப ஓரளவுக்கு சொத்தும் கிடைச்சிருச்சு. நெல் தேங்காய் மூலமா நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஊருக்குள்ள அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் இருக்குது. எங்கேயாவது ஒரு 4 பேர் சேர்ந்து நின்று பேசினாங்கன்னா அதில் நிச்சயம் உன்னியோட பேரு இடம் பெறாமல் இருக்கவே இருக்காது. உன்னிகிருஷ்ணனுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசும் இருக்குது. பத்மநாபன் நாயர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு பயணம் புறப்பட ஆயத்தமானாரு. தற்சமயம் உன்னிகிருஷ்ணனை அழிச்சுக்கிட்டு போவாம தனியாவே போய் விசாரிச்சுட்டு பிறகு உன்னிக்கிட்ட சொல்றது அப்படின்னு முடிவெடுத்திருந்தாரு. எங்கேயோ பெரிய பயணம் புறப்பட்டு போற மாதிரி தெரியுது. அவருடைய மனைவி கோமதி அம்மா கேட்டாங்க. ஆமா, ஒரு அவசரமான வேலை. கோமதி அம்மா படிச்சவங்க, 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். 2 பேருக்குமே கல்யாணத்தை முடிச்சாச்சு. மாப்பிள்ளைங்க பட்டணத்துல நல்ல வேலையில இருக்காங்க. இவங்க 2 பேர் கூடயும் வேற யாரும் இல்லாததால கணவனை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் அவருடைய முக்கியமான வேலை. பட்டணம் பக்கம் போறீங்களா? எல்லாத்தையும் போயிட்டு வந்த பிறகு சொல்றேன் கோமதி, நீ வெளியில இறங்கி நில்லு. பத்மநாபன் நாயர் எங்காவது வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி கோமதியோட முகத்தை சகுனப்படி பார்த்துட்டு தான் வெளியவே கிளம்புவாரு. மனைவியை பார்த்துட்டு போன காரியம் வெற்றிகரமா நிறைவேறும் அப்படின்றது அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவருக்கு மட்டும் இல்ல, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு கோமதி அம்மாவை ஒரு ராசியாவே பார்த்துட்டு இருந்தாங்க. கணவர் வெளியில கிளம்பும் போது சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வைப்பாங்க. கோமதி அம்மா தெரு வாசப்படியில அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. நான் வரட்டமா அப்படின்னு கேட்டபடி அவர் வீட்டுல இருந்து வெளியே வந்தாரு. பத்மநாபன் நாயரோட வழக்கமே அதுதான். வீட்டை விட்டு கிளம்பினவரு கொஞ்சம் தொலைவு நடந்து வந்த பிறகு திரும்பி மேற்கு திசை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த பாதையில மாட்டு வண்டி ஒண்ணு தட்டுப்பட்டுச்சு. தான் போகும் பாதையை நோக்கி வண்டி போயிட்டு இருந்துச்சு. இந்த 2 சகனமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரான விஷயமா அவருக்கு தென்பட்டுச்சு. இருந்தாலும் அவர் நடையில வேகத்தை அதிகப்படுத்தினாரு.
மாட்டு வண்டிக்கு கொஞ்சம் தொலைவு வந்ததும் கை தட்டினாரு. வண்டி நின்னுச்சு. பத்மநாபன் நாயர் வண்டி ஓட்டி நெருங்கினாரு. யாரு? பத்மநாபன் நாயரா? வாங்க, வண்டியில ஏறுறீங்களா? வண்டிக்காரர் சாண்டி கேட்டாரு. அதுக்கு தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியபடி வண்டியில ஏறினாரு பத்மநாபன். வண்டிக்காரர் தன்னுடைய வழக்கமான பாஷையில மாடுகளை கிளப்பி விரட்ட ஆரம்பிச்சாரு. வண்டி முன்புற நகர தொடங்குச்சு. வெத்தலை போடுறீங்களா? நாயர் கேட்டாரு. நான் உங்ககிட்ட அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க. நல்ல நாட்டு புகையில எங்கிட்ட இருக்குது, போடுறீங்களா? மூக்கணாங்கயத்தை வண்டியோட சட்டத்துல கட்டிட்டு இடதுபுறம் இருந்த மரப்பெட்டியிலிருந்து ஒரு பொட்டலத்தை வெளியே எடுத்தாரு. அது சக்கரை பாகல ஊற வச்ச பன்னீர் புகையில. வக்கனைய வெத்தலைய போட்ட பிறகு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரவே 2 பேரும் கதை பேச தொடங்கினாங்க. பேச்சோட பேச்சா வண்டிக்காரர் சாண்டி கிட்ட நாயர் கேட்டாரு. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாண வயசுல நம்பூதிரி பெண்கள் யாராவது இருக்கிறாங்களா? மாட்டு வண்டி வச்சிருக்கக்கூடிய சாண்டிக்கு நம்பூதிரிமார்கள் இல்லங்கள்ல தொழில் ரீதியான தொடர்பு இருந்துச்சு. அவங்களுடைய விளைபொருட்களை நகருக்கு எடுத்துட்டு போறதும் அதை கடைக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறதும் தான் சாண்டியோடைய வேலை. சாண்டி யோசனையில யாராவது தட்டு போறாங்களான்னு தெரியினாரு. பிறகு கேட்டாரு. ஆமா, இப்போ எங்க போறீங்க? அது கொஞ்சம் தூரமான இடம். திருப்பங்காட்டு கோவில் தெரியுமா? நாயர் திரும்ப கேட்டாரு. தெரியுமே, தானைக்காட்டு இல்லத்துக்காரங்களோட கோவில் தானே. அந்த ஊரோட புலி பனையோலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் தானே பட்டணத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னோட பயணம் சுலபமாயிருச்சு. அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நாயர் வெற்றிலேச்சல லாவகமா 2 விரல்களுக்கு இடையில வெளிப்புறமா துப்பிட்டு பேசினாரு. நல்ல வேலை, நானும் அங்கதான் போறேன். பேச்சுக்கு துணைக்கு நீங்க கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். சாண்டி ரொம்பவே சந்தோஷத்துல பதில் சொன்னாரு. வண்டி அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அங்க நீங்க யார பார்க்கணும்? சாண்டி கேட்டுட்டு அவரே பதிலும் சொன்னாரு. இப்போ விஷ்ணு நம்பூதிரி ஊர்ல தான் இருக்காராம். அப்படியா? நல்லதா போச்சு, நான் அவரை தான் பார்க்கணும். சரியா போச்சு, போங்க. அப்ப இந்த பயணம் ரொம்ப சுலபமா இருக்கும், சாண்டி சொன்னாரு. நான் சொன்ன விஷயம் அப்படின்னு நாயர் அவருக்கு நினைவுபடுத்த விரும்பினாரு. நம்மளோட மதிய சாப்பாடே ஒரு வேளை அந்த வீட்டுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாண்டி பதில் சொன்னாரு. நிஜமாவா? வியப்பு அடக்க முடியாதவரா நாயர் வாய்விட்டே கேட்டுட்டாரு. சூரியன் உச்சிக்கு வந்துட்டு இருந்தான். மாடுகளோட நிழல் அதோடைய உடல் பகுதியை விட்டு தாண்டாமலே நகர்ந்து போயிட்டு இருந்தது. 2 புறங்கள்லையும் படர்ந்த பந்தல் போல வளர்ந்திருந்த மரங்கள். அந்த மரனுடைய நிழல் வழியா மாடு போய்கிட்டு இருந்தது. கொஞ்ச தூரம் போனதும் திடீர்னு நின்னுச்சு. வண்டி ஒரு பெரிய புளிய மரத்துக்கு கீழே வந்து சேர்ந்திருந்தது. சாண்டி வண்டியிலிருந்து குதிச்சாரு. இறங்குங்க நாயரே. பத்மநாபன் இறங்கினாரு. மாடுகளை நுகத்தடியிலிருந்து விடுவிச்சு புளிய மரத்துல இருந்த ஒரு பெரிய வேர்ல பிணைச்சாரு. வண்டிக்கு கீழே இருந்து கொஞ்சம் வைக்கோலையும் எடுத்து அதுக்கு முன்னாடி போட்டாரு. இதுதான் நான் சொன்ன இல்லம். சாத்தங்கேரி மனன்றது பேரு. உன்னிகிருஷ்ணனுக்கு ஏத்த பொண்ணு இங்கதான் இருக்கு. நாயர் பொண்ணை பத்தி விசாரிச்சதுமே பணங்காட்டு மனையை சேர்ந்த உன்னிக்காக தான் இருக்கும்னு சாண்டி யூகம் பண்ணியிருந்தாரு. பணம் வந்து சேர்ந்த பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு உன்னி நினைச்சிருக்கலாம் அப்படின்றது அவருடைய யூகம். பத்மநாப நாயர் மனசுக்குள்ள விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா வண்டிக்கார மனுஷன் கெட்டிக்காரத்தனமா யூகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்பவே வியந்துதான் போனாரு. அதை வெளியில சொல்லாம மறைச்சிக்கவும் செஞ்சாரு. வாங்க உள்ள போகலாம். இந்த வீட்டுக்காரங்க பழைய ஆளுங்க மாதிரி எல்லாம் தீண்டாம பாக்குறது இல்ல. நான் அடிக்கடி இந்த மனையில சாப்பிட்றது உண்டு அப்படின்னு சாண்டி சொன்னாரு. 2 பேரும் திரு வாசப்படியை தாண்டினாங்க. வராண்டாவில நடுத்தர வயது மனிதர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாரு. வரவங்களை அவர் கவனிக்க தவறவே இல்லை. ஆமா ஸ்ரீகுட்டி, 2 இலை போடுமா? அவர் உட்புறம் பார்த்து குரல் கொடுத்தாரு. வாங்க வண்டிக்காரரே, நான் இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சேன். உங்களுக்கு வயசு 100. ஆமா, கூட இருக்கிறவர் யாரு? அந்த நடுத்தர வயதுக்காரர் கேட்டாரு. சாண்டி நாயர் அவருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு. சாத்தங்கேரி மனையில இருந்த திருமணியோட பெயர் ஜாதவேதன் நம்பூதிரி. 60 வயசு இருக்கலாம். ரெட்டை நாடி உடம்பு, 4 முழ வெட்டி கட்டி இருந்தாரு. தலைமுடிய ஒட்டை வெட்டி இருந்தாரு. சிவந்த நிறம். நெற்றியில சந்தனை கெட்டு ஊட்டி இருந்தது. அப்புறம் பணங்காட்டு உண்ணி இப்ப ரொம்ப சௌகரியமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பியோட குறையெல்லாம் நீங்கிட்டதா பேச்சு. சிலதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். நல்ல காலம் ஆரம்பமாயிட்டா யாரு தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாலும் ஒன்னும் பலிக்காது. கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உச்ச நோக்கி தான் இருக்கும். அதே நேரம் வீட்டுக்குள்ள இருந்து அப்பா அவனுக்கு சாப்பாடு போட்டுடலாமா? உள்ள இருந்து ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. சவுக்கையில பரிமாறுமா, நானும் இவன் கூட உட்காந்துக்கிறேன். திருமேனி பதில் சொன்னாரு. 3 பேரும் சவுக்கையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீகுட்டி தான் சாதம் பரிமாறினா. சாத்தங்கேரி மன ஜாதவேதன் நம்பூதிரோட இளைய மகள் தான் இந்த ஸ்ரீதேவி குட்டி. இளந்தரி போன்ற ஒரு பெண். கொன்றை மரம் பூத்து குலுங்குற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னா. சாண்டி நாயர்கிட்ட ஜாடையா கண் சிமிட்டினாரு. நாயருக்கு விஷயம் விளங்கிருச்சு. தான் பார்க்க வந்த பெண் இவ தான் அப்படின்னு. உன்னிக்கு பொருத்தமான பெண் தான்.
தோற்றத்திலும் ஏறத்தாழ மந்தாகினி போலவே தான் இருந்தா. ஊன்றி கவனிச்சா மட்டும்தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியும். நாயர் அவருடைய உருவத்தை மனசுல பதிய வச்சுக்கிட்டாரு. உன்னிகிருஷ்ணன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு மேற்கொண்டு யோசிக்கலான்னு திட்டம் போட்டாரு. சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் திண்ணைக்கு வந்தாங்க. நாயரு, நீங்க வேற எங்காவது போகணுமா? திருமணி கேட்டாரு. திருப்பங்காட்டு கோயில் வரைக்கும் போகணும். விஷ்ணு நம்பூதிரியை பார்த்து கோயில் விஷயத்த பேசணும். என்னமோ நம்ம உண்டிக்கு அந்த கோயில்ல ஒரு ஈடுபாடு, அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். நல்ல யோசனை. கோயிலை கவனிக்க தகுந்த ஆட்கள் இருந்தா புண்ணியமான வேலையும் கூட. ஊர்க்காரங்களுக்கும் பிரயோஜனப்படும். பொறுப்பா கவனிக்க ஆள் கிடைச்சிட்டா விலை கூட அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. அப்போ ஒரு நாள் போயிட்டு வரேன். பத்மநாபன் எழுந்தாரு. நானும் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. வண்டியில உட்காருங்க, போகலாம். சாண்டியும் அங்கிருந்து எழுந்தாரு. காளமாடுகள் ஓய்வு முடிச்சுக்கிட்டு நடப்போட தொடங்குச்சு. வண்டியில போகும்போது சாண்டி கேட்டாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப திருப்தியா இருக்கு. பேசி முடிச்சிட வேண்டியதுதான், பார்க்கலாம் அப்படின்னு நாயர் சிரிப்போட சொன்னாரு. மாட்டு வண்டி திருப்பங்காட்டு கோயில் அடைஞ்ச போது நேரம் மாலை ஆகியிருந்தது. அப்போ கோயிலுக்குள்ள இருந்து சங்கநாதம் எழுந்துச்சு. பகவதியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன். நாயர் வண்டியிலிருந்து இறங்கினாரு. அங்கிருந்தபடியே கோயிலை ஒட்டுமொத்தமா நோட்டமிட்டாரு. ஒரு காலத்துல புகழ் பெற்றிருந்த கோயில் அது. அதனுடைய தோற்றத்திலிருந்து அதோட பெருமை விளங்க ஆரம்பிச்சது. கோவிலுடைய காம்பவுண்ட் சுவர்கள் அங்கங்க உடைஞ்சிருந்தது. உடையாத இடங்கள்ல பச்சை நிற பாசம் சுவர்கள்ல பளிச்சுன்னு தெரிஞ்சது. ரொம்ப காலமாவே படைஞ்சிருந்த பாசம் ஒரு சில இடங்கள்ல உதிர்ந்து போய் புதுசா படர்ந்திருந்தது. மாறுபட்ட பச்சை வண்ணங்கள்ல படம் வரைஞ்ச மாதிரி இருந்தது அந்த காட்சி. பிரம்மாண்டமான ஆலமரம் ஒண்ணு கோயிலுக்கு முன்னாடி இருந்தது. அதனுடைய அடிப்பரப்புல யாரோ ஒரு காலத்துல கட்டிய வட்டமான சிமெண்ட் தரை அங்கங்க வெடிப்பு விட்டு அதன் வழியே வேர்கள்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. பெரும் வேர்கள் சில பாம்புகள் சுருண்டு படுந்த மாதிரி காட்சி கொடுத்துட்டு இருந்தது. ஆலமரத்தடி திண்ணையில நாகதேவதைகளுடைய சிலைகள் வரிசையா நடப்பட்டிருந்தது. எண்ணெய், அழுக்கு, பாசம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாகதேவதையோட சிலைகள் மேல படிஞ்சிருந்தது. ஆலமரத்து கிளைகள்ல கிருஷ்ண பருந்துகள் ஏராளமா குடியிருந்துச்சு. அப்பப்போ அதெல்லாம் குரலும் கொடுக்க ஆரம்பிச்சது. கரும் பச்சை நிறத்துல பெரிய பெரிய இலைகளோட விளங்கிய அந்த மரத்தோட உட்பகுதியில இருள் ஒளிஞ்சுகிட்டு இருந்தது. அங்கிருந்து என்னென்னவோ சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. பத்மநாப நாயர் அந்த பக்கமா பார்வை திருப்பினாரு. காட்டு பூனை அளவுக்கு பெருசா இருந்த வௌவால் ஒவ்வொரு இலைக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மரத்தினுடைய அடிப்புறத்துல ஆலம்பழங்கள் ஆயிரக்கணக்கில் சிதறி கடந்தது. கூடவே ஏதேதோ மரங்களுடைய பழங்களும் கொட்டைகளும் கடந்துச்சு. இல்லத்துக்கு இதுவும் ஒரு வருமானம் தான் அப்படின்னு நினைச்சவரு கோயிலோட உட்புறமா பார்த்தாரு. அத்தியாயம் 40. திருப்பங்காட்டு பகவதி கோயிலோட வெளிவாசல் திறந்தே கடந்துச்சு. பத்மநாபன் நாயர் உட்புறமா கண்களை செலுத்தினாரு. கருவறைக்குள்ள எண்ணெய் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவருக்கு தொலைவில் இருந்தே தெரிஞ்சது. ஆனா அந்த வெளிச்சம் அதிகமான தொலைவுக்கு பரவாம கருவறைக்குள்ளேயே தங்கி இருக்கிற மாதிரியும், அந்த வெளிச்சத்துல பஞ்சலோகத்தாலான பகவதியோட சிலை உயிர் துடிப்போட அசைவத மாதிரியும் நாயருக்கு தோண ஆரம்பிச்சது. மற்ற இடங்கள் எல்லாமே இருண்டு கிடந்தாலும் கருவறை விளக்கினுடைய வெளிச்சத்தை மட்டும் லட்சியமாக்கிக்கிட்டு அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த பிராந்தியுமே அமைதியால மூழ்கி இருந்தது. இரவு பறவைகள் கூட குரல் கொடுக்காம ஓய்வெடுக்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சது. கோயிலுக்கு முன்புறம் இருந்த ஆலமரத்தோட இலைகள் ஆகாயத்துல படம் வரைஞ்சு வச்ச மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. தேவி மகாமாயே அப்படின்னு நாயர் கண்களை மூடி கருவறைக்குள்ள நேரா நின்று மனமுருங்க பிரார்த்திக்க ஆரம்பிச்சாரு. வந்த காரியம் நல்லபடியா நடக்கட்டும். உன்னிகிருஷ்ணனுக்கு ஏற்ற பொருத்தமான பெண் ஒருத்திய மனைவியா வாய்க்கிறதுக்கு அனுகிரகம் செய்யுங்கன்னு மனமுருக வேண்டிக்கவும் செஞ்சாரு. யாரது? முன்பின் பழக்கமில்லாத ஆண் குரல் கேட்டதும் நாயர் திரும்பி பார்த்தாரு. வலது கையில வாழை இலையோடையும் அதுல மடிச்சு வைக்கப்பட்ட பிரசாதத்தோடையும் பவத்ரத நம்பூதிரி அங்க நின்றுட்டு இருந்தாரு. வழக்கமில்லாத இந்த நேரத்துல யாருன்னு தெரியலையேன்னு பவத்ரத நம்பூதிரி மறுபடியும் கேட்டாரு. நான் தெற்கு பக்கத்துல இருந்து வரேன். பணங்காட்டு இல்லத்தோட காரியதர்சி, பெயர் பத்மநாபன் பதில் சொல்லி ஒதுங்கி நின்னாரு. இந்தாங்க பிரசாதம். பவத்ரதன் தோட கையில இருந்த இலை போட்டலத்துல இருந்து நாயருக்கு கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்து கையில கொடுத்தாரு. பிரசாதம் கைக்கு வந்ததும் அதுல இருந்து சந்தனத்தை எடுத்து நெற்றியில தீற்றிக்கிட்டாரு. நம்பூதிரி, தானிக்காட்டு மனை பக்கத்துல தானே இருக்குது? நாயர் கேட்டாரு. ஆமா, இதெல்லாம் கூட அவங்களுடைய இடம்தான். ஆமா, அங்க நீங்க யார பார்க்கணும்? கோயிலுக்கு உரியவங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். வந்து சேர்றதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமாகும்னு நான் நினைக்கல, நாயர் சொன்னாரு. இந்த நேரத்துக்கு மேல தானிக்காட்டு மனைக்கு போக வேண்டாம். அவங்க இனிமே யாரையும் சந்திக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த மண்டபத்திலேயே ராத்திரி தங்கிக்கலாமே, திருமேனி சொன்னாரு. ரொம்ப நல்லதா போச்சு. சாப்பிட்றதுக்கு பக்கத்துல ஏதாவது கடை இருக்குதா? நாயர் கேட்டாரு. இப்படியே வடக்கு திசையில நேரா போனீங்கன்னா
கூப்பிடக்கூடிய தொலைவில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு. அதுவும் நாயர் ஒருத்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே சாப்பிட ஏதாவது கிடைக்கும், சீக்கிரம் கிளம்புங்க. நாம பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாம போயிடும். திரும்பி நடக்க தொடங்கினாரு. பத்மநாபன் நேரா சாண்டி கிட்ட வந்தாரு. பவத்திரன் சொன்னதை எல்லாத்தையும் சொன்னாரு. பிறகு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திருமணி குறிப்பிட்ட அந்த கடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் கடைக்கு வந்து சேர்ந்தப்போ கடைக்காரர் கடையை ஏற கட்டிக்கிட்டு இருந்தாரு. எல்லா பொருட்களும் தீர்ந்து போச்சு. நேந்திர பழமும் ரொட்டியும் தான் இருந்துச்சு. அதோட காஃபியும் சேர்த்து சாப்பிட்டுட்டு பசி அறிக்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு கோவிலில் தங்கிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் தீர்மானமும் பண்ணியிருந்தாங்க. சாண்டி தன்னோட வண்டியிலேயே படுத்துக்கிறதா சொன்னாரு. நாயர் கோவிலுடைய மண்டபத்தில் படுத்துக்கிறதுன்னு முடிவாச்சு. படுத்த பிறகும் நாயருக்கு உறக்கமே வரல. மனசுல என்னவெல்லாமோ யோசனைகள் மேலெழும்ப ஆரம்பிச்சது. பௌர்ணமி கழிஞ்சி 3ஆவது நாள் ஆகியிருந்தது. அந்த சுற்றுப்புறமே இருளும் வெளிச்சமும் கலந்து ரம்மியமா காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தது. நாயர் படுத்த நிலையிலேயே தலையை திருப்பி சுற்றுமுற்றும் பார்த்தாரு. கோயிலோட மதில் சுவர்கள்ல ஆங்காங்கே முளைச்சிட்டு இருந்த சில சிலைகள் அவருடைய கண்களுக்கு தென்பட ஆரம்பிச்சது. முதல்ல அந்த காட்சி கண்களுக்கு தட்டுப்படவே இல்லை. நில வெளிச்சம் நல்லா தெளிஞ்ச பிறகுதான் அது அவரோட கண்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சது. பார்த்தவரு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. அந்த சமயத்துல கருவறையோட வாசல் கூட மூடிதான் இருந்துச்சு. நாயரோட கண்கள் சுத்தமா தூக்கத்தை தொலைச்சிட்டு இருந்தது. மெதுவா எழுந்தாரு. அங்கிருந்த ஒவ்வொரு சிலையையும் நெருங்கி ஊன்றி கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொன்றும் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. ஒவ்வொரு சிலைகளா பார்த்துக்கிட்டே கடந்து வந்துட்டு இருந்தாரு. கருவறையோட வெளிமதில் அடைஞ்ச போது என்ன இது அப்படின்னு நாயர் தண்ணியும் மீறி வாய் விட்டு அரற்ற ஆரம்பிச்சிட்டாரு. சுவரோடு சுவரா ஒட்டி இருந்த சிலைகள் இப்போ உயிர் பெற்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. சட்டுன்னு பின்னாடி நகர்ந்தாரு. நில ஒளியில குளிச்சுட்டு இருந்த சிலைகள் ஒவ்வொன்னா கண்ணார பார்த்தபடி நகர்ந்தவரு மந்தாகினியோட சிலை கிட்ட வந்து நின்னாரு. அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அவருடைய பாதங்கள் தரையிலேயே பதிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அங்கிருந்து அவரால் அசையவே முடியல. நிலவு தன்னுடைய ஒட்டுமொத்த ஒளியையும் மந்தாகினி சிலை மேலதான் வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தது. நாயரோட கண்கள்ல சுருக்கங்கள் படிய தொடங்குச்சு. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது. அவருக்கு வேற ஒரு விஷயமும் புலப்பட்டுச்சு. அந்த சிலையுடைய ஒரு காதல ஆபரணமே இல்லை. ஆனா மற்ற சிலைகள்ல அப்படி எதுவும் அவருடைய கண்களுக்கு தட்டுப்படவும் இல்லை. 1-2 சிலைகள்ல பேர்த்து விழுந்ததுக்கான அடையாளங்கள் 1-2 தென்பட்டுச்சு. ஆனா இந்த சிலை மட்டும் கழற்றி எடுத்து வச்ச மாதிரி அவ்வளவு கச்சிதமா சுவரை விட்டு தள்ளி இருந்துச்சு. சொல்ல போனா அந்த சிலையோடைய காதுல இருந்த துவாரம் கூட அவருக்கு தெளிவா தெரிஞ்சுது. மற்ற எல்லா சிலைகள்லயும் காதுல ஆபரணங்கள் இருந்துச்சு. அந்த காட்சி அவர் மனசை என்னவோ செய்ய ஆரம்பிச்சது. இருந்தாலும் அங்கிருந்து திரும்பி தன்னுடைய பழைய இடத்துக்கு வந்து படுத்துக்கிட்டாரு. காத்தே இல்லாம தான் இருந்துச்சு. நேரமும் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. விடிவெளி நட்சத்திரம் கூட தலைக்கு மேற்புறமா தெரிய தொடங்குச்சு. தோல்ல கிடந்த துண்டை எடுத்து சுருட்டி தலையான மரம் வச்சுக்கிட்டு படுத்திருந்தாரு. அப்பதான் அவரையும் மீறி தூக்கத்துல அமிழ தொடங்கினாரு. அப்போ மென்மையான குரல் ஒன்று அவரோட காதல விழுந்துச்சு. பத்மநாபன் நாயர், இது தம்புராட்டி குரல் தானே? அந்த குரலை கேட்டதும் நாயர் தன்னையும் மீறி தூக்கத்திலேயே பேசினாரு. அந்த குரல் அவருக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு குரல். எத்தனையோ தடவை நீர்மோறு சாப்பாடு பரிமாறியுள்ள தம்புராட்டியோட குரல் தான் அது. படுத்த நிலையிலேயே கண்ணை திறந்தாரு. ஆனா அவருக்கு பக்கத்துல யாருமே தட்டுப்படவே இல்லை. ஒருவேளை தன்னுடைய பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சவரு மறுபடியும் கண்களை மூடி படுத்துக்கிட்டாரு. படுத்ததும் மறுபடியும் அதே குரல், பத்மநாபன் நாயர், தம்புராட்டி நான் இங்கதான் இருக்கேன். நாயர் தன்னையும் மறந்தவரா பேச ஆரம்பிச்சாரு. எழுந்துறீங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். மீண்டும் அதே குரல். பத்மநாபன் பதறி அடிச்சபடி எழுந்து உட்கார்ந்தாரு. எதிரில் சாட்சாத் மந்தாகினி தான் நின்றுகிட்டு இருந்தா. கடவுளே, நான் பார்க்கறது கனவா இல்லை நிஜமா? தன்னுடைய 2 கைகளையும் கூப்பியபடி பேசினாரு. உன்னை உங்ககிட்ட இந்த கோயிலில் விளக்க வாங்கதை பற்றி பேசியிருக்காரு இல்லையா? மந்தாகினி கேட்டா. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். நீங்கள் வந்திருக்கிறதா அப்பா தான் சொன்னார். அது மட்டும் இல்லை, உங்களை நல்லா கவனிச்சுக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு மந்தாகினி சொன்னதும் அப்பாவா? நாயர் புரியாதவரை கேட்டாரு. பூஜையை முடிச்சுட்டு போனாரு திருமேனி. நீங்கள் பார்த்துருக்கணுமே அவரை. அவரையா? ஆமாம், நான் பார்த்தேன் அப்படின்னு நாயர் சொன்னாரு. மந்தாகினி தொடர்ந்து பேசினா, இன்னொரு விஷயம், இந்த கோயிலில் எல்லாமே இருக்கிறாங்க. தேவதைகள் மட்டும் இல்லை, ரத்த ராட்சசர்களும் இருக்காங்க. அதனால தான் அப்பா என்ன காவலுக்கு இருக்க சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா தம்புராட்டி? தவிர்க்க முடியாத ஒரு அவசியத்துக்காக வந்திருக்கிறேன். வேறு எதையும் கேட்காதீங்க, படுத்து தூங்குங்க. நாயர் கண்ணை மூடி படுத்துக்கிட்டாரு. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு அவருக்கே ஞாபகம் இல்லை. விடியற் காலையில் தான் கண் விழிச்சாரு. குளத்துல போய் குளிச்சாரு. காலை கடன்களை முடிச்சுக்கிட்டாரு. பகவதியை வணங்கிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாரு.
பிறகு சாண்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா தாணிக்காட்டு மனையை நோக்கி விரைஞ்சு போனாரு. விஷ்ணு நம்பூதிரியும் அவருடைய மனைவியும் வெளித்திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நாயரை பார்த்ததுமே நீங்க பத்மநாபன் நாயர் தானே? விஷ்ணு நம்பூதிரி கேட்டாரு. ஆமா, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நாயர் ஆச்சரியத்தோட கேட்டாரு. விடியற் கால நேரத்துல ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க. முதல்ல உட்காருங்க. ஆமா, கூட வந்தவர் ஏன் நிக்கிறாரு? இந்த வீட்டுல அப்படிப்பட்ட கடுமையான ஆசாரங்கள்லாம் எதுவும் கிடையாது, தயங்காம உட்காருங்க. விஷ்ணு நம்பூதிரி வரவேற்பு கொடுத்தாரு. 2 பேரும் வராந்தால உட்காந்தாங்க. நம்பூதிரி கேட்கறதுக்கு முன்னாடியே நாயர் வந்த விஷயத்தை தெரியப்படுத்தினாரு. பனங்காட்டு மனையை சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் தானே? கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்த குடும்பம் இப்போ பழையபடி எல்லாம் வந்து சேர்ந்ததா கூட கேள்விப்பட்டிருக்கேன். தான் கேள்விப்பட்ட விஷயத்த அப்படியே ஒத்துக்கிட்டாரு. பத்மநாபன் நாயரும் நீங்க சொல்றது உண்மைதான், நடுவுல கொஞ்சம் நொடிச்சுதான் போயிருந்தாங்க, நல்ல வேலையா திரும்பவும் எழுந்து நின்னாச்சு. ஆள் பெரிய பக்திமானம் கூட. குறிப்பா சொல்லணும்னா கோயில் விஷயங்கள ரொம்பவே ஆர்வம் உள்ள ஒரு மனுஷர். காரியதர்சர் உன்னிய பத்தி கொஞ்சம் பெருமையா சொன்னாரு. அதை கேட்டுட்டு அப்படிப்பட்டவருக்கு கோயிலை கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நானும் இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது பகவதிய, அதாவது இருமுக காளி. ஒரு சாந்த சொரூபிணி பகவதி, மற்றது உக்கிரமான ஒரு காளி. தவிர ஏராளமான சிலைகளும் கோயில் இருக்கு. ஆனா அதெல்லாம் முக்கியமானதான்னு எனக்கு தெரியல. விஷ்ணு நம்பூரி சொன்னதுக்கான பொருள் நாயருக்கு சுத்தமா புரியல. நான் நிரந்தரமா வெளியூர்லயே தங்குறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நல்ல நேரத்துல தான் நீங்களும் கோயில் விஷயமா வந்திருக்கீங்க. என்ன அஸ்வதி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தான் மனைவியை பார்த்தபடி கேட்டாரு விஷ்ணு நம்பூதிரி. அவ புன்னகை புரிஞ்சா. இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். கோயிலுக்கு சம்பந்தமே இல்லாத சில சிலைகளும் இருக்கு. அதனால நானும் என்னோட நண்பர் ஒருத்தரும் ஒரு திட்டம் போட்டிருக்கோம். விஷ்ணு நம்பூதிரி என்ன சொல்ல வர்றாருன்னு நாயருக்கு புரிபடாமல் இருந்துச்சு. என்னோட நண்பர் வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு அருங்காட்சியகத்தை கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால பகவதியோட சிலையை தவிர மற்ற சிலைகளை அவரை எடுத்துக்க சொல்லிட்டேன். அவரும் ஒரு பெருந்தொகையை தரதா சம்மதிச்சுட்டாருன்னு விஷ்ணு நம்பூதிரி விளக்கினாரு. உடனே பத்மநாபன் நாயர் ஒப்பந்தம்லாம் முடிஞ்சிருச்சுங்களா நம்பூதிரி அப்படின்னு கேட்டாரு. ஒப்பந்தம்லாம் எழுதி முடிச்சாச்சு, சீக்கிரத்திலேயே வந்து சிலைகள் எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ அதெல்லாம் போக கோவிலுக்கும் கோயிலை சுற்றியுள்ள நிலத்துக்கும் என்ன விலை நிர்ணயம் பண்ணிருக்கீங்க? 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். இந்த இடத்துக்குன்னு துல்லியமான விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணல, குத்து மதிப்பான விலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஸ்வதி 2 பேருக்கும் டீயை கொண்டு வந்து கொடுத்தா. டீயை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நாயோட மனசுல முந்தைய நள்ளிரவு நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. பவத்ரத நம்பூதிரியை சந்திச்சதும் அவர் தனக்காக ஒரு பெண்ணை காவலுக்கு ஏற்பாடு செஞ்சதும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவ்வளோ நேரம் பேசிய போதிலும் விஷ்ணு நம்பூதிரி அதை பத்தி எதுவுமே பேசலையேன்னு நாயருக்கு ரொம்பவே வியப்பாகவும் இருந்துச்சு. பனங்காட்டு மனையோட உன்னியின் மனைவி தானே இந்த கோயிலோட பூசாரி அப்படின்றது விஷ்ணு நம்பூதிரிக்கு தெரியாதா என்ன? இந்த சந்தேகம் நாயர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அதை பத்தி ஒண்ணுமே பேசாம இருக்காரு? ஒருவேளை வேணும்னே மறைக்கிறாரா? நேரடியா கேட்டுட்டா என்ன அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்தாரு. ஆனா எப்படி கேட்கறது அப்படின்னா, நேற்று கோயில்ல பார்த்த விஷயத்த பத்தி கேட்டுற வேண்டியதுதான். இல்ல அதை சொல்றது சரியா இருக்குமா மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாயரோட மனசுக்குள்ள ஏகத்துக்கும் ஒரு குழப்பம். கடைசியில கேட்டுறதுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. ஒரு சின்ன சந்தேகம். நாயர் தயங்கபடியே இழுத்தாரு. தயக்கமே வேண்டாம், கேளுங்க அப்படின்னு விஷ்ணு நம்பூதிரியும் சொன்னாரு. இப்போ கோயில பூஜை செஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு பெண் குழந்தைகள் யாராவது இருக்காங்களா? அதை கேட்டுட்டு விஷ்ணு நம்பூதிரி உடனே அஸ்வதியோட முகத்தை பார்த்தாரு. அஸ்வதி எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டு வாசற்படியோரமா தான் நின்றுட்டு இருந்தாங்க. டீ சாப்பிட்ட டம்ளர் எடுக்கிறதுக்காக போனவங்க சட்டு நின்று, நம்ம கோயில் பூசாரி பத்தியே கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அவருக்கு தான். இருக்கிறாளே, அவ பேர் கூட மந்தாகினி. அஸ்வதி பதில் சொன்னாங்க. ஏன் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்குதான். மந்தாகினி உங்களுக்கு தெரியுமா? விஷ்ணு நம்பூதிரி கேட்டாரு. அந்த கேள்வி நாயரை மேலும் குழப்பத்துக்கு உள்ளாக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா மந்தாகினி இவங்களுக்கு தெரியாமலே தான் உன்னியோட குடும்பம் நடத்தினாரா? ஒருவேளை உன்னி மந்தாகினி வீட்டாருக்கு தெரியாமலே கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாம். எது எப்படியோ விஷயத்த சரியா தெரிஞ்சுக்காம நாமளா ஒரு முடிவுக்கு வர்றது சரியில்லைன்னு மந்தாகினி பத்தி கேள்விகளை தவிர்க்கிறதுன்னு முடிவும் பண்ணிட்டாரு. அஸ்வதி, கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படின்னு நம்பூதிரி உட்புறமா பார்த்து குரல் கொடுத்தாரு. ஆனா அங்க அஸ்வதி இல்ல. அதுக்குள்ள எங்க போயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு விஷ்ணு நம்பூதிரி வீட்டுக்குள்ள போனாரு. ஒவ்வொரு அறையா தேடினாரு. அஸ்வதிய எங்கேயுமே காணோம். கொல்லப்பக்கம் வந்தப்போ அஸ்வதி திரட்டியோட உதவியோட தென்னை மரத்துல இருந்து எண்ணெய் ஒன்றை பறிக்கக்கூடிய முயற்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. சந்தேகம் வந்து விஷ்ணு நம்பூதிரி திரும்ப வந்து பழைய இடத்துல உட்கார்ந்தாரு. உட்கார்ந்ததும் பத்மநாபன் நாயர் என்ன திருமேனி அப்படின்னு கேட்டாரு.
ஒண்ணுமில்ல. மனசுக்குள்ள ஏகத்துக்கும் சந்தேகம். அது தீராதவரா? பத்மநாபன் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொன்னாரு. அத்தியாயம் 41. பத்மநாபன் நாயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உன்னிகிருஷ்ணன் கேட்டுக்கொண்ட மாதிரியே கோவில் மற்றும் கோவில் சார்ந்த இடங்களை பத்தியும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது சாதாரணமா அவ்வளவு சுலபத்துல கிடைக்கக்கூடியதே இல்லை. ஆனா கிடைச்சிருச்சு. பரம்பரையா ஒரு குடும்ப சொத்தா இருந்து பூர்வீகத்தால கட்டப்பட்டு வரக்கூடிய கோயிலை பெரும்பாலும் எந்த குடும்பத்தாரும் விற்கிறதே கிடையாது. அது பத்மநாபனுக்கு நல்லாவே தெரியும். சூழ்நிலை சரியில்லாததால தான் விஷ்ணு நம்பூதிரி தான் குடும்ப சொத்தையை விற்கிறதுக்கு முன் வந்தாரு. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? நாயர் எழுந்தாரு. கோயில் விஷயம் உறுதி தானே? விஷ்ணு நம்பூதிரி கேட்டாரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். அவரும் ஒரு தடவை கோயிலை பார்த்துடட்டுமே. நீங்க சொல்றதும் சரிதான். வண்டிக்காரர் சாண்டியும் புறப்பட தயாராக எழுந்து நின்னாரு. திரும்ப வழியில கோயிலுக்கு முன்னாடி வண்டி நிறுத்த சொன்னாரு நாயர். வண்டிக்காரர் மூக்கணாங்கரை இழுத்து பிடிச்சாரு. கருவறைக்கு முன்னாடி போய் நின்று கை குப்பி வணங்கினாரு. பிறகு கருவறைய ஒரு தடவை வலமும் வந்தாரு. முதல் நாள் இரவு பார்த்த சிற்பங்களை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு அவர் மனசு விரும்பிச்சு. மெதுவா சிலைகளை பார்த்தபடி நடந்தாரு. முந்தைய இரவுல சந்தேகத்தை ஏற்படுத்தின அந்த சிலைக்கு முன்னாடி வந்து நின்னாரு. உண்மைதான், அந்த சிலையோட ஒரு காதுல எந்த விதமான ஆபரணமும் இல்லை. அது மட்டுமா, அந்த சிலையோட முகம், அதனுடைய புருவங்கள், அழகான அந்த மூக்கு, கூர்மையான தாடை பகுதி. நாயர் அந்த சிலையவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நாயரே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும்னு சாண்டி தெருவில் இருந்தபடி குரல் கொடுத்தாரு. ஆனாலும் நாயர் அங்கிருந்து புறப்பட மனமே இல்லாம தான் கிளம்பினாரு. கோவில் வாசலை கடக்க முற்படும் போதுதான் தன்னை யாரோ கூப்பிடுற மாதிரி நாயருக்கு தோணுச்சு. அது தன்னுடைய தம்புராட்டி மந்தாகினோட குரல் தான் அப்படின்றதும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே கருவறை நோக்கி வேகமா நடக்க தொடங்கினாரு. கருவறைக்கு முன்னாடி தரையில தாயத்து ஒன்று கிடந்துச்சு. அதை கொண்டு போய் உன்னிக்கிட்ட கொடுங்க, அசிரியா ஒரு குரலும் கேட்டுச்சு. உடனே அந்த தாயத்தை கையில எடுத்துக்கிட்டு கோயில இருந்து வெளியேறினாரு. அதுக்குள்ள சாண்டி 2வது தடவை குரல் கொடுத்துட்டாரு. கருவறைக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்த தாயத்தை மடியில வச்சிருந்த ரூபாய் நோட்டுகளோட சேர்த்து பத்திரப்படுத்தினாரு. அவர் வண்டியில ஏறிக்கிட்டதும் காளைகள் பாய தொடங்குச்சு. மாலை நேரம் முதிர்வதற்குள்ள நாயர் பணங்காட்டு மனையை அடைஞ்சிருந்தாரு. உன்னிய பார்த்ததும் பத்மநாப நாயர் நடந்ததை ஒண்ணு விடாம கொட்டி தீர்த்தாரு. ஜாதவேத நம்பூதிரி வீட்டுக்கு போனதையும் அவருடைய மகளை பத்தி சொல்றதுக்கும் தவறவே இல்லை. கடைசியில திருப்பங்கட்டு கோயில்ல தனக்கு நேர்ந்த விசித்திரமான அனுபவத்தையும் விவரிச்சாரு. நிஜமாவா சொல்றீங்க? மந்தாகினிய பாத்தீங்களா? உன்னி அடக்க முடியாத ஆர்வத்தோட கேட்டான். ஆமா தம்புரான், பார்த்தேன். உங்களை பத்தி விசாரிச்சாங்க. ஏன் சொல்லாம கொள்ளாம இங்கிருந்து கிளம்பி போனாலா? அதை மட்டும் சொல்லல. அப்படின்னா அங்க போனா என்னோட மந்தாகினி நான் பார்க்க முடியும் இல்லையா? உன்னி பரவசத்தோட கேட்க ஆரம்பிச்சான். நிச்சயமா, எப்படி இருந்தாலும் அந்த கோயிலை நம்ம வாங்க போறோம். அந்த கோயிலோட பூசாரி மகதான அவங்க. அப்புறம் என்ன சிக்கல்? நாயர் கேட்டாரு. அப்போ வாங்கறத தள்ளி போட வேண்டாமே, சீக்கிரமே அதை முடிச்சிருங்க. பணமோ நகையோ எது தேவையோ கொடுத்து முடிங்க. என்னைக்கு பத்திரம் எழுதலாம்? உன்னிகிருஷ்ணன் வேகமா கேட்டான். அதெல்லாம் உங்க விருப்பத்தை பொறுத்தது. அதுக்கு முன்னாடி கோயிலை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. அதுவும் நல்லதுதான். நான் இது வரைக்கும் அந்த கோயிலை சரியா பார்த்தது கூட இல்லை. அன்னைக்கு ராத்திரி தானே முதல் தடவையா மந்தாகினியை அங்க பார்த்தேன். வார்த்தைகள் உன்னியையும் மீறி உன்னியோட வாயிலிருந்து வெளியே வந்து விழுந்துச்சு. ஏற்கனவே நீங்க அந்த கோயிலை பார்த்துருக்கீங்களா தம்புரான்? நாயர் சந்தேகத்தோட கேட்டாரு. அப்படி சொல்ல முடியாது. மந்தாகினி அந்த கோவிலை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கிறா. ஏதோ ஞாபகத்துல தவறா சொல்லிட்டேன். உன்னி தன் தவறு திருத்திக்கிட்டான். உன்னியோட பேச்சுல தடுமாற்றத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா நாயர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. உன்னியோட குறைகள் நீங்கினது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் பழையபடி தலை நிமிர்ந்து நிக்கிறது மந்தாகினி வந்த பிறகுதான். இது நாயருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, என்னென்னவோ ஆச்சரியகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் பின்னணியில மந்தாகினி தான் இருக்கா அப்படின்னு உறுதியா ஒரு நம்பவும் தான் செஞ்சாரு. அதனால உன்னி சொன்ன விஷயத்த பத்தி மேற்கொண்டு துருவி விசாரிக்காம அதை அப்படியே விட்டுட்டாரு. தனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரி தான் வேலையை பார்க்க போனாரு. நாளை மறுநாள் வியாழக்கிழமை நம்ம புறப்படணும். வண்டிக்காரர் சாண்டியை ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா மாட்டு வண்டியிலேயே போயிட்டு வந்துடலாம். உன்னி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தான். பத்திரத்தை பதிவு செய்ய வேணாமா? அதை எப்போ வச்சுக்கலாம்? அவ்வளோவெல்லாம் தேவையில்லை. பத்திரத்தாலேயே எழுதி வாங்கிட்டா போதாதா? போதாது. பத்திரத்தை பதிவு செய்யணும். நம்மளோட உரிமையை நம்ம உறுதிப்படுத்தணும். நாயர் ஒரு காரியதர்சரா தன்னோட கடமையில கவனமா இருந்தாரு. அப்போ பணத்தோட போயிடலாமா? இந்தாங்க, இந்த தாயத்தை பிடிங்க. இது அந்த கோயிலுடைய கருவறை வாசல்ல கிடைச்சது. இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லியும் உத்தரவு. நாயர் தான் மடியிலிருந்து ஒரு தாயத்தை எடுத்து உன்னிக்கிட்ட கொடுத்தாரு. யார் கொடுத்தது?
ஆளை பார்க்க முடியல, வெறும் குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. உன்னிகிருஷ்ணன் அந்த தாயத்தையும் அதில் கோத்திருந்த சரடையும் ஒரு தடவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள அதை கொண்டும் போனான். இளஞ்சி போடு வாசனை மூக்க தொலைக்க ஆரம்பிச்சது. இது மந்தாகினியோட வாசனை. அவளுடைய தலைமுடியில தாமரப்பூவுடைய மகரந்த மனம் வீசும். சட்டுன்னு தன்னுடைய உடம்புல ரோமக்கால்கள்லாம் குத்திட்டு நிக்கிற மாதிரி உன்னிக்கு தோண ஆரம்பிச்சது. சரி நாயர், நீங்க புறப்படுங்க. நம்ம வியாழக்கிழமை பயணத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிடுங்க. பத்மநாபன் நாயர் அங்கிருந்து கிளம்பினாரு. பிறகு தன்னுடைய படுக்கை அறைக்கு வந்தான் உன்னி. அந்த தாயத்தை தான் இடுப்புல கட்டிக்கிட்டான். அதன் பிறகு அவன் மனசு பரபரப்புகள்லேருந்து விடுபட்டு நிம்மதி அடைஞ்ச மாதிரி உணரவும் ஆரம்பிச்சான். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அன்னைக்கு இரவு நல்லா தூங்கினான். திருப்பங்காட்டு கோயிலிருந்து பத்மநாப நாயரும் சாண்டியும் கிளம்பின கொஞ்ச நேரத்துக்குள்ள விஷ்ணு நம்பூதிரியும் அவருடைய வேற்று மாநில நண்பரும் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த நண்பர் பேரு சதாசிவன். சிற்பங்கள் மேல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பழமையான சிற்பங்களை வாங்கறதோடு மட்டும் இல்லாம அதை பாதுகாக்கிறதாகவும் விஷ்ணு நம்பூதிரி கிட்ட உறுதி கொடுத்திருந்தாரு. மிஸ்டர் சதாசிவன், சொல்லுங்க விஷ்ணு, இந்த சிற்பங்கள் எல்லாமே வீணாகிடக்கூடாது. அதனால தான் இதை எல்லாத்தையும் விற்க முடிவு பண்ணேன். என்னோட காலத்துக்கு பிறகு இதை கவனிக்க ஆள் இல்லாமல் அழிஞ்சிடுமோன்ற பயம் எனக்குள்ள நிறையவே இருக்கு. இப்போவே நேர நேரத்துக்கு பூஜைகள் நடக்கிறதில்ல. ஏதோ பவத்திரத நம்பூதிரியோட பிடிவாதத்தால என்னமோ பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தமா சொன்னாரு விஷ்ணு. பழைய கட்டிடங்களை விலைக்கு வாங்கி இடிச்சு பழம்பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு தான் மனையை விற்றிருந்தாரு விஷ்ணு. பெரிய மந்திரவாதிகளை வரவழைச்சு மிகுந்த செலவுள்ள பூஜைகள் நடத்தி அங்க இருக்கக்கூடிய மூர்த்திகளை பொருத்தமான வேறு இடத்துக்கு மாத்தின பிறகுதான் இப்படிப்பட்ட இல்லங்களை எடுக்கக்கூடிய வேலைகள்லாம் ஆரம்பமாகும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை பேர்த்தெடுக்கிறதுக்காக வேலையாட்களும் வந்து சேர்ந்தாங்க. முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையும் பேர்த்தெடுங்க. பிறகு கோயிலோட கருவறைக்கு வெளியே உள்ள சிலைகளை எடுக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த காரணத்தை முன்னிட்டும் கருவறைக்குள்ள யாரும் நுழையக்கூடாது. விஷ்ணு நம்பூதிரி எச்சரிக்கை தவறவே இல்லை. அப்படியே செஞ்சிடறோம். எங்க ஆட்கள் யாருமே கருவறை பக்கமே போகாம நான் பாத்துக்கிறேன்னு சதாசிவன் உறுதியா சொன்னாரு. அதன்படியே கோவிலுக்கு வெளியே இருந்த சில சிலைகளை தரையிலிருந்து பேர்த்தெடுக்கக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சாங்க. ஒரு சில சிலைகளை பேர்த்தெடுக்கிறதுக்குள்ளவே அன்னைய நாள் முடிஞ்சிருந்தது. அதுக்குள்ள இருட்டவும் தொடங்கிருச்சு. அதனால மறுநாள் காலையில தான் அது எல்லாத்தையும் லாரில ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. சதாசிவன் மற்றும் அவனுடைய வேலையாட்கள் தங்கறதுக்கு தானிக்காட்டு மனையிலேயே அறைகளை ஒதுக்கி கொடுத்திருந்தாரு விஷ்ணு. மனையோட வெளிப்பக்கம் இருந்த சௌக்கைக்கு அதுக்காகவே அந்த வேலையாட்கள் கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு விஷ்ணு. இல்லத்தை வித்திருந்தாலும் அதை இடிக்கிறதுக்கு முன்னாடி 2 மாச கால அவகாசம் கேட்டிருந்தாரு விஷ்ணு நம்பூதிரி. இரவு சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்க. இரவுடைய 3வது ஜாமும் தொடங்க ஆரம்பிச்சது. என்ன காரணத்தால என்னவோ தெரியல, விஷ்ணு நம்பூதிரிக்கு மட்டும் தூக்கமே வரல. மிக முக்கியமான காரணம், தன்னுடைய முன்னோர்கள் கட்டி காப்பாத்தின சொத்து இப்போ கைவிட்டு போகுதே அப்படின்ற வருத்தம் தான். இந்த தடவை இங்கிருந்து கிளம்பிட்டா அதன் பிறகு தானே இங்க திரும்பி வரமாட்டோம் அப்படின்ற சோகமும் அவருக்குள்ள நிறையவே இருந்துச்சு. அவருடைய சோகத்தால என்னவோ தெரியல, இயற்கையே அமைதியால சூழ்ந்திருந்தது. இருந்தாலும் திறந்து கிடந்த ஜன்னல்கள் மூலமா கிழக்குப்புற மலைச்சரிவிலிருந்து காற்று வீசக்கூடிய சத்தம் மட்டும் தெளிவா கேட்டுக்கிட்டு இருந்தது. தான் படுத்திருந்த இடத்துல இருந்து பார்த்தாலே நில ஒளியில மூழ்கி கிடந்த திருப்பங்காட்டு பகவதி கோயில் தெளிவா தெரியவும் செஞ்சது. 100 ஆண்டுகளை கடந்த அந்த கோவில் விஷ்ணு நம்பூதிரியோட மனசுல பல்வேறுபட்ட ஓவியங்களை வரைஞ்சு காட்டிக்கிட்டு இருந்தது. இன்னைய வரைக்கும் அந்த ஊர்ல இருந்த யாருக்குமே இந்த இல்லம் மற்றும் கோயிலோட சரியான கால நிர்ணயம் தெரியவே தெரியாது. ஊரிலேயே ரொம்ப வயதான மனிதராக கருதப்பட்ட 104 வயதான சங்கு பணிக்கருடைய குழந்தை பருவத்தில இருந்தே அந்த கோயில் அப்படியே இருந்ததா ஊருக்குள்ள எப்பவுமே பரவலான பேச்சுகள் உண்டு. அவருடைய சின்ன வயசுல இருந்து அவரும் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க பல பேர் அணுகியிருக்காரு. ஆனாலும் எந்த விதமான பலனும் ஏற்பட்டதே இல்லை. திருப்பங்காட்டு கோயிலை போல 2 வடிவங்களை பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்கள் வேற எங்கேயுமே இருக்கிறதாகவும் தெரியல. சாட்சாத் பரமேஸ்வரியோடைய 2 வடிவங்கள் தான் அது. மகிஷாசுர வதத்துக்கு பிறகு கார்த்தியாயனுடைய பயங்கர உருவம் ஒண்ணு, இன்னொரு முகம் அமைதி தவழக்கூடிய உமாதேவியோடைய அழகான முகம். நல்லவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அதே நேரத்துல தீயவங்களை தண்டிக்கவும் தயங்காத பரமேஸ்வரி. காலம் கோவிலோட பிரதாபங்களை இல்லாமல் ஆக்கிடுச்சு. காரணம், அன்னைக்கு இருந்த குடும்ப தலைவர்களுடைய நடவடிக்கைகள் தான். அவங்களாம் நடந்துகிட்ட விதத்துடைய பலன் தான் இப்போ கடைசி வாரிசு ஒற்றையா மீந்து இருக்குது. படர்ந்து பரவி குடும்ப பேரை விளங்க வைக்காம சுருங்கி போயிட்டுது அந்த குடும்பம்.
தானும் எச்சரிக்கையா இல்லாம போயிட்டா? திடீர்னு அவருடைய மனசுக்குள்ள அப்படி ஒரு சிந்தனை உயர ஆரம்பிச்சது. அதே நேரத்துல ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. யாரோ அவளோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அவனுக்கு தோணவும் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாரு. விஷ்ணு, விஷ்ணு. மறுபடியும் அதே குரல் கேட்டுச்சு. யாரோ வெளியே நிக்கிற மாதிரியும் தெரிஞ்சது, ஆனா தெளிவா தெரியல. இந்த நேரத்துல தன்னை கூப்பிடக்கூடியது யாரா இருக்கும்? ஒரு வினாடி யோசிச்ச விஷ்ணு தலையானைக்கு அருகில் இருந்த டார்ச் லைட்டை கையில எடுத்து குரல் கேட்ட பக்கம் வெளிச்சத்தை பாய்ச்சினாரு. இல்லத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான புளிய மரம் இருந்துச்சு. அதன் அடியில தான் அந்த உருவம் நின்றுட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, அவருடைய கண்கள் இன்னொரு காட்சியையும் பார்த்துச்சு. புளிய மரத்தோட வேர்பகுதிகள் மண்ணில இருந்து மேற்புறமா உயர்ந்து நின்றுட்டு இருந்தது. அத்தியாயம் 42. யானை ஒன்று தன்னோட தும்பிக்கையால வளைச்சு பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய புளிய மரம் அது. அப்படிப்பட்ட மரத்தோடைய வேர்கள் இப்போ தரைக்கு மேல அந்தரத்துல உயர்ந்து நின்னுச்சு. அட கடவுளே, இதென்ன காட்சி! விஷ்ணு நம்பூதிரி மார்பிள் அடிச்சு கொண்டபடி புலம்ப ஆரம்பிச்சாரு. அவருடைய அலறல் சத்தத்தை கேட்டு அவருக்கு பக்கத்திலேயே படுத்திருந்த அஸ்வதி படுக்கை விட்டு துள்ளி எழுந்தாங்க. என்னங்க, என்ன ஆச்சு? தூக்க கலகத்தோட அஸ்வதி கேட்டா. விஷ்ணு கையை சுட்டி காட்டினாரு. அவளும் அதை பார்த்தா. புளிய மரத்தோட வேர்கள் பாதிக்கு மேல தரையை விட்டு உயர்ந்திருந்தது. மிச்சம் இருந்த பகுதிகளும் தரையை விட்டு வெளியே வந்திருந்ததால புளிய மரம் இல்லத்துக்கு மேல சாய்வது ரொம்ப உறுதியாயிருச்சு. பகவதி, எங்களை காப்பாத்துங்கன்னு அஸ்வதி உரத்த குரல வேண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த அலறல் சத்தம் சவுக்கையில படுத்திருந்த சதாசிவனுக்கும் அவங்களுடைய வேலையாட்களுக்கும் கேட்ட மாதிரியே தெரியல. நீங்க வெளியில போய் என்னன்னு பாருங்க, தேவி ஒருவேளை கோபிச்சிருக்கலாம், அஸ்வதி வற்புறுத்தினா. கடைசியில என்ன நடந்தாலும் சரின்னு விஷ்ணு கதவு திறந்துகிட்டு புளிய மரத்தோடைய அடிப்பகுதியை நோக்கி விரைஞ்சு வந்தாரு. பக்கத்துல வந்து பார்க்கும் போதுதான் புளிய மரத்தோட நிழலுக்குள்ள யாரோ நின்னுகிட்டு இருக்கிறது தெளிவா தெரிஞ்சுது. விஷ்ணு, வந்துட்டீங்களா? நிழல்ல இருந்து உருவம் கேட்டுச்சு. ஆமா, நீங்க யாருன்னு தெரியலையே. விஷ்ணு நம்பூதிரி ரொம்பவும் பயபக்தியோட பேசினாரு. தெரியலையா? நல்லதா போச்சு. ஆமா, எல்லாத்தையும் வித்துட்டு போக போறீங்க போல இருக்கு. இந்த ஊரை விட்டுட்டு வெளியேறதா தீர்மானமே பண்ணிட்டீங்க இல்லையா? அதுக்கு விஷ்ணு எந்த விதமான பதிலையும் சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம், இதையெல்லாம் யாரும் பணம் கொடுத்து செஞ்சதில்ல. அதனால இதுக்காக பணம் வாங்கறது நல்லதுக்கு இல்லை. நல்ல மனசோடு இதெல்லாம் பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோம்னு யாராவது சொன்னாங்கன்னா தாராளமா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்படிப்பட்டவங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. நீங்களா எதையும் வற்புறுத்தி வாங்க வேண்டாம். நிழல் உருவம் விஷ்ணு நம்பூதிரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்பவும் தான் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னே அவருக்கு விளங்கவே இல்லை. சட்டுன்னு ஆகாயத்துல ஒரு மின்னல் வெட்டுச்சு. அந்த ஒரு கணத்துல விஷ்ணு நம்பூதிரி மரத்துக்கு மறைவில் இருந்த நபரை பார்த்தாரு. அட கடவுளே, தாயே பகவதி! இந்த தடவை அவருடைய அலறல் சத்தம் மற்றவங்களுக்கும் தெளிவா கேட்டுச்சு. உறங்கிக்கிட்டு இருந்தவங்க வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்து ஓடி வந்தாங்க. என்னாச்சுங்க, என்ன விஷயம்னு பதறிபடி கேட்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுமில்ல, எல்லாத்தையும் நாளை காலையில விளக்கமா சொல்றான்னு மேற்கொண்டு எதையும் பேசாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கட்டில கவிழ்ந்தபடி படுத்துக்கிட்டாரு விஷ்ணு நம்பூதிரி. விஷ்ணு நம்பூதிரி உள்ள வந்த பிறகு அஸ்வதியும் எதையுமே கேட்கல. தூக்கம் வராம பொழுது விடுகிற வரைக்கும் நேரத்தை கடத்திக்கிட்டு இருந்தாரு விஷ்ணு நம்பூதிரி. கட்டில இருந்து எழுந்து காலை கடன்களை முடிச்சுக்கிட்டு டிஃபன் கூட சாப்பிடாம நேரா கோயிலுக்கு தான் வந்தாரு. தாயே, என்னை மன்னிச்சிருங்க, நான் எதையும் விலைக்கு விற்க மாட்டேன். ஒழுங்கா பராமரிக்கிறவங்க கிட்ட இதை ஒப்படைச்சிடறேன் தாயே, அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கருவறைக்குள்ள நேரா பார்க்காம தலையை தாழ்த்தியபடி தான் வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அதே வினாடியில யாரோ குறி பார்த்து போட்ட மாதிரி தாமரை மொட்டு ஒண்ணு விஷ்ணு நம்பூதிரியோட கையில வந்து விழுந்துச்சு. உடனே அவருக்கு அதோட பொருள் விளங்கவும் செஞ்சுது. தனது வேண்டுகோளை தேவி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அடையாளம் தான் அது. அப்படின்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதே நிலையில பராமரிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்கணுன்றது தேவியோட கட்டளை. அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்களா? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பராமரிக்கிற அளவுக்கு பணம் காட்டு உண்ணி பொருத்தமானவர் தானா? குறைந்தபட்சம் சதாசிவத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாம வேலை நடக்காம போனதுக்காக நஷ்ட ஈடும் தர வேண்டி இருக்குமே. என்ன செய்யலாம்? விஷ்ணு நம்பூதிரி யோசிச்சாரு. கடைசியில பணங்காட்டு மனைக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு. நஷ்ட ஈடு சம்பந்தமா தன்னுடைய மனக்குமுறலை அஸ்வதி கிட்ட சொன்னதும் அவங்க ஆறுதல் தர மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கவலை விடுங்க, பகவதி தாயே எல்லாத்துக்கும் வழி காட்டுவா. விஷ்ணு அதை ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரியும் அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. அதே இரவுல பணங்காட்டு மனையில இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு.
மந்தாகினியை பத்தி யோசிச்சுக்கிட்டே உன்னிகிருஷ்ணன் வராந்தாவில் உட்காந்துட்டு இருந்தான். நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்தது. தெரு வாசப்படியில யாரோ நிக்கிற மாதிரியும் தோணுச்சு. யாருன்னு கேட்காம நேராவே அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு பெண்மணி. மனசுக்குள்ள கொஞ்சம் பயமும் வந்துச்சு. தாத்திரி குட்டி மூலமா அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் மனசுல இருந்து இன்னும் மறையவே இல்லை. பயப்படாதீங்க, திருப்பங்காட்டு கோயில்ல இருந்தா வரேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், வந்த பெண்மணி சொல்ல ஆரம்பிச்சா. வந்த பெண்மணி நிழல் மறையில தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா உடம்புல இருந்து ஏதோ ஒரு விதமான ஒளி புறப்படுற மாதிரி உன்னிக்கு தோணுச்சு. தனக்கு முன்னாடி நிக்கிற பெண்மணி சாதாரண பெண்மணி இல்ல. குறிப்பா சொல்லணும்னா வந்திருக்கவங்க மனித பெண்ணே அல்ல அப்படின்றதும் உன்னிக்கு தெளிவா புரிஞ்சுது. கோயிலை மட்டும் வாங்கறது சரியில்லை, அங்க இருக்கக்கூடிய மொத்தத்தையும் இருக்கிற நிலையிலேயே அப்படியே வாங்கலன்னா எதுவுமே முழுமை அடையாது. அந்த பெண்மணி சொன்னாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. உன்னி தன் நிலைமையை வெளியிட்டான். அதுக்காக தயங்க வேணாம், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு மேல இதுல இருக்கு. ஒரு சிகப்பு நிற துணி பைய அவன் கையில போட்டுட்டு அந்த உருவம் இந்த வார்த்தைகளை சொல்லுச்சு. அந்த பைய கையில வாங்கும் போதே அதுக்குள்ள தங்க நாணயங்கள் தான் இருக்குது அப்படின்னு உன்னிக்கு தெளிவா புரிஞ்சுது. அதை அவன் பார்த்த அதே நொடியில அந்த உருவம் சட்டுன்னு அங்கிருந்து மறைஞ்சும் போச்சு. உன்னிகிருஷ்ணன் அந்த பைய தென்னைக்கு கொண்டு வந்தான். நில விளக்குக்கு முன்னாடி உட்காந்து தோல்ல இருந்த துண்ட தரையில விரிச்சான். பிறகு அந்த பையோட வாய்ப்பகுதி அவிழ்த்து விரிச்ச துண்டுல அதை தலைகீழ கவிழ்த்தான். அவன் கண்ணை அவனால நம்பவே முடியல. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த நகைகளும் ரத்தின கற்களும் பைக்குள்ள இருந்து விழுந்துச்சு. கடவுளே, என்ன இதெல்லாம், என்னால எதையுமே நம்ப முடியலையே. உன்னி தன்னோட 2 கைகளையும் நெஞ்சில பதித்தபடி வியப்போட உச்சத்துக்கே போயிட்டான். வந்து போன உருவம் பகவதியா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே வந்து சேர்ந்தாரு பத்மநாபன் நாயர். உன்னி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் விவரிச்சான். அதுதான் கடவுளோட சித்தம்னா அப்படியே செஞ்சிருவோம். நாயர் மறுபேச்சே பேசாம உடனே ஒத்துக்கிட்டாரு. அதன் பிறகு நேரத்தை கடத்தாம பத்மநாப நாயர் உடனே தானிக்காட்டு இல்லத்துக்கு விரைஞ்சு வந்தாரு. விஷ்ணு நம்பூதிரி வராண்டால உட்காந்து எதை பத்தியோ தீவிரமான யோசனையில இருந்தாரு. நாயர் தன் கையில வச்சிருந்த சிவப்பு பைய அவர்கிட்ட கொடுத்தாரு. விஷ்ணு நம்பூதிரி பைய திறந்து பார்த்தாரு. அவருடைய கண்கள் வியப்புல விரிய ஆரம்பிச்சது. சதாசிவனை வரவழைச்சு பேசினாரு. தான் வாங்கின 2 லட்சம் ரூபாயோட நஷ்ட ஈடா மேற்கொண்டு 25,000 ரூபாய் தரதா விஷ்ணு நம்பூதிரி சொன்னாரு. ஆனா சதாசிவம் அதுக்கு உடன்படவே இல்லை. உண்மையில சதாசிவத்துடைய திட்டமே வேற. ஏற்கனவே ஒட்டுமொத்த சிற்பங்களையும் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கோட்டீஸ்வரர் ஒருத்தருக்கு தரதா சதாசிவம் பேரம் பேசி வச்சிருந்தாரு. ஆனா விஷ்ணு கிட்ட சொல்லும் போது நான் ஒரு அருங்காட்சியகத்தை நடத்த போறேன் அப்படின்னு போய் தான் சொல்லி இருந்தாரு. ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தை தவிர வேற எந்த மாற்று ஏற்பாட்டுக்கும் தான் தயாரா இல்லைன்னு ஒரேடியா மறுத்துட்டாரு சதாசிவம். விஷ்ணு நம்பூதிரிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலன்னு விஷ்ணு நம்பூதிரி பைய திரும்பவும் பத்மநாபன் நாயர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாரு. மதிய நேரம் வேலைக்காரங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல வேகமா இறங்கினாங்க. கருவறை சுவருக்கு வெளியில் உள்ள சிற்பங்களை பேர்த்து இருக்கிறதா அன்னைக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த வேலை. அங்க மொத்தம் 18 சிற்பங்கள் இருந்துச்சு. மொத்தத்தையும் ரொம்ப கவனமா பேர்த்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. வேலையில தாமதம் ஏற்பட மேலும் தடங்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஊர்ல இருக்கக்கூடிய பக்தர்களை கூட இதை தடுக்கவும் முற்படலாம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா வேலைகளை முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சதாசிவம் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. சிலைகள் அங்கிருந்து பெயர்த்தெடுக்க தேவையான உபகரணங்களை கையில எடுத்துக்கிட்டு வேலைக்காரங்க சிற்பங்களை நெருங்கினாங்க. என்ன காரணத்தாலோ வேலையாட்களுடைய மனசுல சன்னமான பயம் மேல் எழும்ப ஆரம்பிச்சது. கையில ஆயுதங்களோட ஓங்கியப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவங்கள பெண்ணுக்கு இழுக்கிற மாதிரி அவங்க எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சது. என்ன சும்மா பார்த்துட்டு நிக்கிறீங்க? சதாசிவம் வேலைக்காரங்கள்ட்ட கோவமா கேட்க ஆரம்பிச்சாரு. அங்கிருந்த வேலைக்காரங்களையே கொஞ்சம் பலசாலியானவரு குட்டப்பன். களிமண் உருண்டைகளை உடம்புல வச்சது மாதிரியான உடல் வடிவமைப்பும் உறுதியான தசைகளையும் கொண்டவரு. கைகளை மேற்புறமா உயர்த்தும் போது ஒரு பெரிய தேங்காய் அளவுக்கு அவரோட கைகள்ல தசைகள் உருண்டு திரளும். அந்த சமயத்துல அவரோட கைகள் மேல யாராவது கைய போட்டாங்கன்னா உடப்படுறது கைய போட்டவங்களோட கைதான். பெரிய பெரிய வீடுகளை பிரிக்கும் போது பிரம்மாண்டமான உத்தரங்களை பிரிக்கிற ஒரு முனையில குட்டப்பன் இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட குட்டப்பன் முதல்ல நின்றுட்டு இருந்த சிலையோட அடிப்பரப்புல குந்தாலத்தை ஓங்கி போட்டான். ஆனா சிலை அசைற மாதிரியே தெரியல. குட்டப்பா, சிலை உடையாம பக்குவமா எடுக்கணும், இல்லனா நம்ம செய்யறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சதாசிவம் எச்சரிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ வேற ஒரு வேலையால் மற்றொரு சிற்பத்தை பரிசோதிக்க ஆரம்பிச்சாரு.
அந்த நபர் ஒரு சிற்பியும் கூட. அங்கிருந்த ஒவ்வொரு சிலையா பார்த்துக்கிட்டே வந்தவரு மந்தாகினியோட சிலை கிட்ட வந்ததும் எதை பத்தியே யோசிச்சபடி நின்னாரு. என்ன அச்சுதா அங்கே நின்னுட்ட? சதாசிவம் அவரை பார்த்து கேட்டான். அச்சுதன் தான் கையில இருந்த ஊழிய சிலைக்கு பக்கத்துல கொண்டு போய் தட்டினான். பிறகு எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சான். இந்த சிலை சுலபமா பேர்ந்து வந்துரும்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதை யாரோ இங்கிருந்து பேர்த்து எடுத்து திரும்பவும் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு சிலையாவது நம்மால பேர்த்தெடுக்க முடிஞ்சா மற்றதையும் பேர்த்தெடுக்கிறது சிரமம் இருக்காதுல்ல. பொதுவா சிற்பங்களை பிரதிஷ்டை செய்யறவங்க சில நகராம இருக்கிறதுக்காக சில வேலைகளை செய்யறது உண்டு. அந்த சுற்றுமத்தை கண்டுபிடிச்சிட்டா சுலபமாயிடும். சதாசிவம் அச்சுதனை ஆமோதிக்கிற மாதிரி பேசினாரு. யாராவது முதல்ல இங்க வாங்க, இந்த சிலையை பேர்த்தெடுக்க பார்க்கலாம், இதுதான் சுலபம்னு தோணுது. அச்சுதன் வேலையாட்களை பார்த்து சொன்னான். குட்டப்பனுக்கு அந்த பேச்சு அவ்வளவா பிடிக்கல. இருந்தாலும் கடப்பாறை எடுத்துக்கிட்டு சிலையை நெருங்கினான். அச்சுதன் சொன்னது உண்மைதான். சிலைக்கும் பீடத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன விரிசல் தென்பட்டுச்சு. யாரும் இந்த சிலையை பேர்த்தெடுத்திருக்காங்க. பிறகு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. கடப்பாறைய அந்த விரிசலுக்குள்ள செலுத்தினா ஏறத்தாழ 2 அங்குல கடப்பாறை உள்ள போச்சு. அதுக்கு மேல போகாததால கடப்பாறைய வெளியே இழுத்தான். ஆனா கடப்பாறை வெளியே வரவே இல்லை. குட்டப்பன் தான் ஒட்டுமொத்த சக்தியையும் பிரயோகம் பண்ணி அந்த கடப்பாறையை இழுத்து பார்த்தான். அப்போ கூட அந்த கடப்பாறை அசைற மாதிரியே தெரியல. மறுபடியும் மூச்சு இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பலத்தையும் பிரயோகம் பண்ணான். சட்டுன்னு ஐயோ அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. கடப்பாறை குட்டப்பன நெஞ்ச தொலைச்சிக்கிட்டு முதுகு பக்கம் எட்டி பார்த்துச்சு. சதாசிவம் இதை பார்த்ததும் ஒரு கணம் அதிர்ந்து போய் பின்வாங்கினா. ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. மேற்கொண்டு எதை பத்தியும் பேசாம யோசிக்காம நஷ்டஈடு தொகை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து இடத்த காலி பண்ணா சதாசிவம். பேசியபடி கோயிலுள்ள ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரு விலையை கொடுத்த பத்மநாபன் நாயர் உடனே பணங்காட்டு மனைக்கு விரைஞ்சு வந்தாரு. நடந்தது எல்லாத்தையும் உன்னிக்கிட்ட விவரமா சொன்னாரு. அப்படின்னா நாளைக்கு காலையில நம்ம அந்த கோயிலுக்கு போறோம். இவ்வளவு நடந்தோம், இந்த கோயிலை இன்னும் பார்க்காம இருக்கிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு உன்னி சொன்னா. கண்டிப்பா போகலாம், இருங்க, நம்ம வண்டிக்கார சாண்டிக்கு தகவல் கொடுத்துட்டு வந்துடுறேன். உற்சாகத்தோட புறப்பட்டாரு பத்மநாபன் நாயர். மறுநாள் உன்னி, பத்மநாபன் நாயர், சாண்டி 3 பேருமே திருப்பங்காட்டு கோயிலை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்கினாங்க. கோயிலுக்கு வந்து சேர்ந்தப்போ மதிய நேரமாய் இருந்தது. அதனால மதிய சாப்பாட்டுக்கு பிறகு கோயிலுக்குள்ள போகலான்னு பத்மநாபன் நாயர் சொல்லவும் அங்கிருந்து தாணிக்காட்டு மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. மகாராஜா ஒருத்தரை எப்படி வரவேற்பாங்களோ அப்படி விஷ்ணு நம்பூதிரி உன்னிகிருஷ்ணனுக்கு வரவேற்பு கொடுத்தாரு. மதிய சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு கோயிலுக்கு போகலாம், அங்க உடனே போய் பார்க்கறதுக்கு யாருமே இல்ல விஷ்ணு நம்பூதிரி சொன்னாரு. அந்த வார்த்தைகள் உன்னிகிருஷ்ணனுடைய மனசுக்குள்ள கவலையை ஏற்படுத்துச்சு. உன்னி சட்டன்னு பத்மநாபன் நாயரை பார்த்தாரு. திருப்பங்காட்டு கோயில் பூசாரியோட மக மந்தாகினி தான் மனைவி அப்படின்றத நாயர் விஷ்ணு நம்பூதிரி கிட்ட சொல்லாமல் இருந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படின்னு உன்னிக்கு தோணாம இல்லை. அப்படி மட்டும் நாயர் சொல்லியிருந்தாருன்னா அது வேறு விதமான சிக்கல்களை இழுத்துட்டு வந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கோவிலை பார்த்துட்டு வந்த பிறகு நீங்க இன்னைக்கு புறப்பட வேண்டாம். நாளைக்கு காலையில உங்க விருப்பப்படியே பத்திரத்தை பதிவு பண்ணிட்டு அதன் பிறகு உங்க விருப்பம் போல புறப்படலாம் அப்படின்னு சொன்னாரு விஷ்ணு நம்பூதிரி. உன்னிகிருஷ்ணன் அதுக்கு ஒத்துக்கிட்டான். மாலை வெயில் மேற்கு புறமா சரிய தொடங்கினதும் 3 பேருமா சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பினாங்க. உன்னிகிருஷ்ணன் புதுசா கண் பார்வை பெற்றவன் மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப வியப்போட பார்த்தபடி நடந்துகிட்டு இருந்தான். அன்னைக்கு ஒரு நாள் நில ஒளியில கண்ட சிற்பங்கள் அதேபடி இன்னும் அங்கேதான் நின்றுட்டு இருந்துச்சு. பிறகு ஒவ்வொரு மோகினி சிலையா பார்த்துக்கிட்டே வந்தான். மந்தாகினியோட சிலை கிட்ட வந்ததும் அவனையும் அறியாம நின்னான். அந்த சிற்பத்தை ஊன்றி பார்த்தான். அதனுடைய காலடியில தானே விழுந்து கடந்தோம் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரியா அதே நேரம் எங்கேயோ போயிருந்த பவத்ரத நம்பூதிரி அங்க வந்து சேர்ந்தாரு. அத்தியாயம் 43. என்னங்க உன்னி இப்படி கண்ணமிக்காம உத்து பாக்குறீங்க? பவத்ர நம்பூதிரி கேட்டாரு. அப்பதான் உன்னி அவரை முதலா பாக்குறான். தம்புரான தெரியலையே உன்னி எதிர்கேள்வி கேட்டான். நான் தான் இந்த கோயிலோட பூசாரி, யாரும் இல்லாம ரொம்ப நாளா பாழா கிடந்துச்சு. அப்பதான் என் மனசுக்குள்ள இந்த கோயிலை சீர்படுத்தி பூஜைகளை ஆரம்பிச்சா என்னன்னு தோணவும் செஞ்சுது. பவத்ர நம்பூதிரி சொன்னாரு. சொன்னதுமே அப்படின்னா அப்படின்னு கேட்டுட்டு உன்னி அடுத்த வார்த்தையை முடிக்காம சட்டுன்னு குனிஞ்சி அவட காலை தொட்டு வணங்கினா. நான் வரும் கோயில் பூசாரி தானப்பா, என்ன இதெல்லாம்? பூசாரிங்கிறதோட மந்தாகினியோட அப்பாவும் கூட இல்லையா? உன்னி சொன்னான். மந்தாகினியா? யார் அது? அந்த பேர்ல எனக்கு மகள்கள் யாருமே இல்லையே.
உண்மையை சொல்ல போனா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. திருமேனி சந்தேகத்தோட உன்னிய பார்த்தாரு. ஆனா உன்னி கிருஷ்ணன் அவரோட வார்த்தைகளை நம்பாம மந்தாகினி சிலையோட இடுப்பு பகுதியில கைய வச்சான். அவன் கைய வச்ச பகுதியில ஒரு சரடோட தாயத்தை இணைச்சி அங்க கட்டி இருந்தது மாதிரியும் அதை யாரோ அழுத்து எடுத்தது மாதிரியுமான ஒரு அடையாளமும் தென்பட்டுச்சு. உண்மையில அந்த அடையாளம் இருந்துச்சா இல்ல உன்னிக்கு தான் அப்படி தோணுச்சானே தெரியல. இந்த சிலை பாக்குறதுக்கு மந்தாகினி மாதிரியே இருக்கு. கடந்த சில நாட்களாவே அவ வீட்டுக்கு வந்து சேரல. மறுபடியும் மந்தாகினியே இங்க பார்த்ததாதான் பத்மநாபன் நாயர் சொன்னாரு. உன்னி சொன்னதை கேட்டதும் பவத்ரத நம்பூதிரிக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ப முடியாத ஒரு கற்பனை கதையை விட விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கதையெல்லாம் அந்த உன்னி சொல்லிக்கிட்டு இருக்கான். பவத்ரதன் சந்தேகம் நிரம்பியவரா உன்னியோட முகத்தை பார்த்தாரு. மந்தாகினியா, அவ யாருன்னு எனக்கு தெரியலையே. பவத்ரதன் குழப்பத்தோடவும் திகைப்போடவும் அந்த வார்த்தைகளை மென்னு விழுங்கினாரு. இந்த கோவில் பூசாரியோட மக தான் மந்தாகினி. தெரியாதா உங்களுக்கு? நீங்க தான் பூசாரின்னு சொன்னீங்க. உன்னி சிலை மேல வச்சிருந்த தன்னுடைய பார்வையை விளக்கிட்டு பவத்ரதனுடைய முகத்தையே பார்த்தான். உண்மையிலேயே அவர் தான் ரொம்ப குழம்பி போயிட்டாரு. தலையும் புரியல, வாலும் புரியல. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பூசாரி நான் தானே. எனக்கு மகளா? எவ்வளவுதான் பேச முயற்சி பண்ணாலும் அதுக்கு மேல அவரால் பேசவே முடியல. என்ன திருமணி, எதையோ சொல்ல வந்து பாதையில் நிறுத்திக்கிட்டீங்க? உன்னி ஆவலோட கேட்டான். என்ன செய்யறது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம திருமணி குழம்பினாரு. ஆனா சில நொடிகளுக்குள்ள ஒரு விஷயத்தை அவரால் யூகிக்க முடிஞ்சது. மோகினி சிலை ஒண்ணு காணாம போனதும் அதுக்காக தேவப்பிரசனம் நடத்தினதும் அவருடைய ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. அதுதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே நேரம் வெளியில சொல்லக்கூடாத விஷயம் அப்படின்றதையும் உணர்ந்தாரு. எப்படி சொல்றது, அதை என்னன்னு விளக்கிறது? வாயை திறந்து சொன்னா அதன் மூலம் ஏதாவது விபரீதம் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் உறுதியா அவருக்கு தெரிஞ்சது. உன்னிக்கு முன்னாடி இருக்கிறது மந்தாகினியோட சிலை. மந்தாகினி ஒரு தேவ மோகினி. அவ கொஞ்ச காலம் இங்க இருந்து காணாம போய் உன்னியோட வாழ்ந்திருக்கா. ஆனா இதையெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டதா காட்டிக்கிட்டாலோ இல்ல அதை பத்தி விளக்கினாலோ எந்த பலனும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அதே நேரத்துல இதை விளக்கி சொல்றதால புரிய வைக்கிறதால ஏதாவது ஆபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருமேனி, மந்தாகினி எங்க? உன்னி மறுபடியும் கேட்டான். அதுக்கு பதிலே சொல்லாத பவத்ரத நம்பூதிரி உன்னியோட கண்களே உத்து பார்த்தாரு. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவத்ரதன் அங்கிருந்து கிளம்பினாரு. கோயிலோட வாசலை கடந்து வெளியே வந்தவரு திரும்பி நின்று ஒரு தடவை பகவதியை வணங்கினாரு. தாயே, என்னை காப்பாத்துங்க, மனமால பிரார்த்தனையும் செஞ்சாரு. அதே வினாடி அவருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குரல் கட்டளை இட்டது மாதிரி உணரவும் செஞ்சாரு. அடுத்த வினாடி தெருவுல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு உன்னி எவ்வளவு விசாரிச்சோம் பூசாரியை பத்திய தகவல் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில விஷ்ணு நம்பூதிரி கிட்ட வந்தான். அவரோட மனைவியோட எங்க வெளியில கிளம்பிட்டு இருந்தாரு. இருந்தாலும் எதிரில் வந்ததால விஷ்ணு நம்பூதிரி கேட்டாரு, என்னங்க உன்னி, என்ன செய்தி? கோயில் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? உன்னி கேட்டான். நாங்க அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். டாக்டரை உடனே பார்த்தாகணும். இந்த பதிலை கேட்டதும் மேற்கொண்டு எதுவுமே கேட்காம உன்னி மறுபடியும் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். மந்தாகினி சிலைக்கிட்ட வந்து நின்னா. அவன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. கூத்தம்பலத்துக்கு பக்கமா மறைவா நகர்ந்தவன் தான் இடுப்புல இருந்த தாயத்தை அவிழ்த்து மந்தாகினோட சிலை இடுப்பு பகுதியில பொருத்தி வச்சு பார்த்தான். அங்கிருந்த அடையாளம் அவன் வச்ச தாயத்தோட துல்லியமா பொருந்துச்சு. அப்படின்னா மந்தாகினி தான் இது. அவனுடைய உதடுகள் முணுமுணுக்க ஆரம்பிச்சது. பத்மநாபன் நாயர் அவனை நெருங்கி வந்ததும் உன்னை சட்டுன்னு அங்கிருந்து நகர்ந்தான். பத்மநாபன் நாயருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு அவன் நினைச்சான். அன்னைக்கு பகல் முழுசும் கோயில் பகுதியை சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருந்தது. முட்செடிகள் புல் எல்லாத்தையும் வெட்டி சீர்படுத்தினாங்க. குப்பைகளோ கூலங்களோ இல்லாம கோயில் புதுசா பொலிவு பெற்ற மாதிரி இருந்துச்சு. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டப்போ இருந்த அதே பழைய அழகு திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா உன்னிகிருஷ்ணனுக்கு மட்டும் மனசு அதுல லயிக்கவே இல்லை. மந்தாகினி இல்லாம நான் எப்படி வாழ்றது? தன்னோட இதயத்துக்குள்ள புகுந்து தன்னை இந்த நிலைக்கு வரைக்கும் உயர்த்தினவ அவதான். அவளை அவ்வளவு சுலபத்திலாம் மறக்க முடியாது. கடந்த கால சம்பவங்கள் ஒவ்வொன்னா மனசுக்குள்ள வரிசையா தொடர் படம் போல தெளிவா ஓட ஆரம்பிச்சிருந்தது. அந்த சிலையோட காலடியில நினைவில்லாம விழுந்து கிடந்த போது முதல் தடவையா உன்னிகிருஷ்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அன்னைக்குதான் முதல் முறையா அந்த குரல் அவன் காதுக்கு கேட்டுச்சு. தனக்கு இப்படி ஒரு பேர் இருக்கிறது அவனுக்கும் தெரிஞ்சது. சரஸ்வதியோட கையில இருந்த எழுத்தாணியை கொண்டு வந்து தான் நாவலை எழுதினா. தொடர்ந்து ஒவ்வொரு காட்சியும் துல்லியமா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. தன்னை எதிர்த்தவங்க தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில மேற்கொண்டு என்ன செய்ய முடியும்? தன்னால எந்த அளவுக்கு எதிராளிகள் கூட மோத முடியும்?
மந்தாகினி யாரு? உண்மையிலேயே மோகினி தானா? இனிமே அவ சிலையாவே இருந்துடுவாளா? மாலை நேரம் வந்ததும் பத்மநாபன் நாயர் திரும்ப பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாரு. புறப்படலாங்களா தம்புரான்? நாயர் கேட்டாரு. புறப்படலாம், ஆனா நான் இன்னைக்கு புறப்படுறதா இல்லை. அப்போ தானிக்காட்டு மனையிலேயே தங்க போறீங்களா? அப்படியே வச்சுக்கோங்களேன். சரி, அப்ப நாங்க நாளைக்கு வரோம். கோயில் பூஜைக்கு யாரையாவது ஏற்பாடு செய்யணும்ல. ஒரு பூசாரி இருக்கிறாரு, காலையில போனவரு இன்னும் வரல. அப்போ நாங்க கிளம்பிட்டுங்களா? செய்யுங்க. நாயரும் சாண்டியும் வண்டி கட்டிக்கிட்டு புறப்பட்டாங்க. இரவு சீக்கிரம் வராதா அப்படின்னு ஏங்கியபடி காத்துக்கிட்டு இருந்தான் உண்ணி. இரவுடைய 3வது ஜாமத்துல மோகினிகளும் அவங்களோடு சேர்ந்த பூதகணங்களும் தன்னோட இருப்பிடத்தை விட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு உண்ணி படிச்சதுல இருந்து தெரிஞ்சு வச்சிருந்தான். அவனுக்கு சாப்பிடணும்னு கூட தோணவே இல்லை. கூத்தம்பலத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தான். மாலை நேரம் கடந்துச்சு. பறவைகளோட குரல்கள் அடங்க தொடங்குச்சு. அந்த கட்டத்துல அந்த பகுதியே கனமான அமைதியில மூழ்க ஆரம்பிச்சது. விடிவெள்ளி உச்சி வானத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. நிலவு வெளிச்சம் பகல் போல காய தொடங்குச்சு. உன்னிகிருஷ்ணன் மந்தாகினியோட சிலையவே பார்த்தபடி படுத்திருந்தான். 3வது ஜாமம் நெருங்கிறதுக்குள்ள தன்னையும் மறந்து உறங்கிட்டான். யாரோ தான் பக்கத்துல படுத்திருக்கிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. திருக்கிட்டு விழிச்சு பார்த்தான். தலையை திருப்பாம கைகளால தொழாவினான். பழக்கப்பட்ட வழுவழுத்த உடல் இருந்தாலும் சந்தேகம் விலகாதவனா கேட்டான். யாரது? நான் தான் மந்தாகினி. அவளுடைய குரல் அவளுடைய காதுகள்ல கிசுகிசுப்பா ஒலிக்க ஆரம்பிச்சது. சட்டன்னு 2 கைகளாலையும் அவளை வாரி அணைச்சி கன்னங்கள், கண்கள், உதடுகள், கழுத்து பகுதின்னு கண்ணு ஒண்ணு தெரியாம மாறி மாறி முத்தமிட ஆரம்பிச்சான். இது கோயில் பகுதி, இங்க எதுவும் கூடாது, தேவி கோவிச்சுப்பாங்க. அவ மென்மையான குரல்ல தடுத்தா. கோபிக்கட்டும், எனக்கு சாபம் கொடுத்து என்னை இல்லாம கூட பண்ணட்டும். நீ இல்லாம இருக்கிறத விட அது எவ்வளவோ மேல். இத்தனை நாளா நீ இல்லாம நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா? அவ மறுபடியும் அவளை அணைக்க முயற்சி பண்ணா. வாங்க போகலாம். அவ எழுந்தா. பால் பொழி நில ஒளியில சன்னமான உடைகளுக்குள்ள உடம்பு சிறைப்படுத்தி வச்சிருந்தா மந்தாகினி. அவனோட நடக்கவும் தொடங்கினா. அவங்க கோயிலோட பின்புறத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தொலைவு போனாங்க. கோயிலோட எல்லையை தாண்டி வந்துட்டோம். இந்த பகுதியெல்லாம் எங்களுக்காக தேவி ஒதுக்கி கொடுத்துருக்கிற இடம். நாங்க பொழுதுபோக்குறதுக்கு இங்க தான் விளையாடவே வருவோம். மந்தாகினி அவனை கல் தூண் உயர்ந்த ஒரு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனா. இங்க நம்ம சுதந்திரமா இருக்கலாம். கோயிலை சொந்தமாக்கிக்கிட்டீங்க இல்லையா, நானும் இனிமே உங்க சொந்தம்தான். உன்னியோட உதடுகள் அவருடைய முகத்தை நெருங்குச்சு. நீங்க முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க, மந்தாகினி கேட்டா. உன்னி புரியாம விழிக்க ஆரம்பிச்சான். ஓலைச்சுவடி? கோயிலுடைய பலிபீடத்துக்கு கீழுள்ள பவித்திரமான அந்த ஓலைச்சுவடிகள். அது கையில கிடைச்சா உயிர் வாழ முடியும், இல்லைன்னா புவனேஸ்வர் நாயர் தன்னை இல்லாமல் ஆக்கிடுவாரு. அது இப்போ எங்க இருக்குது? இன்னைக்கு இரவு அதை எடுக்க முடியாது, நாளைக்கு இரவுல தான் அதை எடுக்க முடியும். மந்தாகினி அவனுடைய மார்புல சரிஞ்சபடி பேசினா. விடியற் காலையில உன்னிகிருஷ்ணனை எழுப்பியவர் பவத்திரத நம்பூதிரி தான். அவர் அந்த நேரத்துல அங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. யாரு? திருமேனியா? என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். உன்னி மன்னிப்பு கேட்கக்கூடிய குரல்ல பேச ஆரம்பிச்சான். பரவாயில்ல உன்னி, தெரியாததால தான் என்கிட்ட அப்படியெல்லாம் கேட்டீங்க. இப்போ உங்க குழப்பமெல்லாம் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். பவத்திரதன் இப்படி கேட்டதும் உன்னி சந்தேகத்தோட அவரை பார்த்தான். உண்மைதான், ஆனா நீங்க என்னோட கேள்விக்கு பதிலே சொல்லாததால எனக்கு உங்க மேல எந்த விதமான வருத்தமும் கிடையாது. எப்படி இருந்தாலும் இப்ப நீங்க வந்தது நல்லதுக்கு தான். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். உன்னி சொல்ல ஆரம்பிச்சதும் சொல்லுங்க அப்படின்னு பவத்திரத நம்பூதிரி கேட்க ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 44. திருமேனி, நீங்க தான் பழையபடி கோவிலை கவனிச்சுக்கணும். கோவிலுக்காக எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். வழக்கமா நடக்க வேண்டிய எல்லா பூஜைகளும் எந்த விதமான குறைவும் இல்லாம நடந்தே ஆகணும். ஆகட்டும் உன்னி, எல்லாம் உங்க மனசு போலவே நடக்கும். பவத்திரதன் உணர்ச்சப்பட்டு நெகிழ்ந்த குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. மிச்சம் மீதி இருந்த மராமத்து வேலைகள் கூட இன்னைக்கு ஆரம்பமாயிடும். மதிய நேரத்துல பத்மநாபன் நாயரும் சாண்டியும் அங்க வந்து சேர்ந்தாங்க. மனையில ஏதாவது விசேஷம் இருக்கா? உன்னி நாயர்கிட்ட கேட்டான். இருக்கு, அதை சொல்லதானே வந்திருக்கிறோம். நாயர் பேச தொடங்கினாரு. சீக்கிரமா சொல்லுங்க. வாரிசே இல்லாம போயிருந்த வீட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதி குடியிருக்கிறான். புவனேஸ்வர் நாயர் தான் அவனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வரதா தோணுது. நீங்க 2 பேரும் வீட்டுல இல்லாம போனது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம ஆட்களை பிடிச்சு மிரட்டி இருக்காங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இனிமே நீங்க ஊருக்குள்ள திரும்பி வர மாட்டீங்கன்னு ஊர் புறா சொல்லிட்டு இருக்காரு புவனேஸ்வர் நாயர். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா? உன்னி கோவப்பட ஆரம்பிச்சான். அதனால நீங்க இங்க தங்கி இருக்கிறது அவ்வளவா நல்லதில்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு போய் சேர்ந்தே ஆகணும். இல்லைன்னா புதுசான பிரச்சனைகள் ஏதாவது முளைக்க ஆரம்பிக்கலாம். உன்னி ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சான். நாயர் சொல்றது கூட சரிதான். இருந்தாலும் தான் மட்டும் அங்க நேரடியா போறது ஆபத்து விளைவிக்கலாம்.
புவனேஸ்வர் நாயர் புதுசா கூட்டிட்டு வந்திருக்கிற மாந்திரிகன் தான் திருவிழாவில் நடந்த எல்லா குழப்பங்களுக்கும் காரணம்னு தோணுது. மந்தாகினி தன்னோட இருந்ததால தன்னால அன்னைக்கு தப்பிக்க முடிஞ்சது. அன்னைக்கெல்லாம் நான் அவளை ஒரு சாதாரண ஒரு மனித பெண்ணை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா இப்பவாவது உண்மை தெரிஞ்சுதே. என்ன இருந்தாலும் பலிப்படத்துக்கு அடியில் உள்ள ஓலைச்சுவடை எடுக்காம இங்க இருந்து கிளம்புறது நல்லது இல்ல. இதை எல்லாத்தையும் நாயர்கிட்ட எப்படி விளக்கி சொல்றது? அதனால ஆழமா யோசிச்சு ஒரு தந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சான். இந்த கோவில நம்ம வாங்கியிருக்கிற விஷயத்த நம்ம ஊர்க்காரங்க கிட்ட சொல்லுங்க. அவசியமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு 2 நாள்ல திரும்ப வரதாகவும் சொல்லுங்க அப்படின்னு நாயர்கிட்ட உன்னிகிருஷ்ணன் சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பியும் வச்சான். புவனேஸ்வர் நாயர் அஷ்டமுக பெருமாள் கிட்ட உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பணங்காட்டமான அதோட சொத்துக்களை எப்படி கைப்பற்றலாம் அப்படின்றத பத்தி தீவிரமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்துக்காக மீதம் இருக்கக்கூடிய 4 பிள்ளைகளையும் தயார்படுத்தி வச்சிருந்தாரு. குமாரன்குட்டி அது வரைக்கும் இறந்து போயிருந்த ஒட்டுமொத்த சகோதரருடைய மொத்த உடல் வலுவையும் ஒருங்கே கொண்டவன் 28 வயசுக்குள்ள 4 பேரோட கதையை முடிச்சு ஊர்ல தான் பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தான். ஏறத்தாழ 100 பேருக்கு மேல அவங்ககிட்ட அடியாட்கள் இருந்தாங்க. பெரிய வீட்டு எஜமானருக்காக எதையும் செய்ய அவங்க எல்லாம் தயாராகவும் இருந்தாங்க. உன்னிகிருஷ்ணன் ஊர்ல இல்லாம இருந்ததால உன்னிக்கிட்ட வேலை செஞ்சவங்கள மிரட்டி தாம் பக்கம் சேர்த்து வச்சிருந்தான். உன்னி ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து முதல்ல அதுக்கப்புறம் சொத்துக்களை கைப்பற்றுறது இதுதான் அவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. அதன் பிறகு உன்னி எப்ப திரும்பி வந்தாலும் அவன் கதையை முடிக்கணும் அப்படின்றதும் அவங்களுடைய அடுத்த திட்டம். ஒருவேளை எதிர்பார்க்காத நிலையில மந்தாகினி கூட வந்தாலும் அவ கதையை முடிக்கணும்ன்றது தான் அவங்களுடைய தலையாய திட்டமா இருந்துச்சு. இந்த பொறுப்பை அஷ்டமுக பெருமாள் ஏத்துக்கிட்டாரு. அவர் அதுக்காகவே தீவிரமான ஏற்பாடுகள்ல மூழ்கி இருந்தாரு. அடியாட்கள் பெரும்பாலும் அஷ்டமுக பெருமாள் தங்கியிருந்த வீட்டுல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. உன்னிகிருஷ்ணன் பணங்காட்டம் அணைக்க வந்துட்டா உடனே அடியாட்கள் அங்க அனுப்ப வேண்டியதுதான். அஷ்டமுக பெருமாள் குமரன்குட்டி கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு. குமரன்குட்டியும் அடியாட்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து அவங்க எல்லாரையும் தயாரா வச்சிருந்தான். வாள், வேல், கடப்பாறை, கத்தின்னு எல்லா விதமான ஆயுதங்களும் கூர்த்தீட்டப்பட்டு பளபளப்பா இருந்துச்சு. அதே நேரத்துல திருப்பலங்காட்டுல உன்னி இரவு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே மாலை நேரமும் வந்து சேர்ந்துச்சு. கொஞ்சம் தொலைவில் காளையோட கழுத்துக்களை கட்டப்பட்டிருந்த மணியோசை கேட்டுச்சு. வண்டி கோயிலுக்கு முன்புறமா இருந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து நின்னுச்சு. உன்னி எதிர்பார்த்தது போலவே பத்மநாப நாயர் வண்டியில இருந்து இறங்கினாரு. உன்னி கோயில் வாசப்படியில கால் வச்சபடியே நாயர் அழைச்சாரு. அவரை பார்த்தா எதையோ பார்த்து பயந்து மிரண்டு போன ஒரு மாதிரி தெரிஞ்சது. என்னங்க, என்ன ஆச்சு? உன்னி கேட்டான். நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. நாம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களை எதிர்பார்த்து ஊர்ல பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு படையே காத்துக்கிட்டு இருக்கு. நாயர் மூச்சு கூட விடாம ஒரேடியா பேசினாரு. விஷயத்தை பதட்டப்படாம சொல்லுங்க. வேற என்ன, கூட்டமா வந்து கொள்ளையடிக்கிறதா அவங்களோட திட்டம். அதுக்கு தோதா ஆட்களை எல்லாத்தையும் திரட்டி வச்சிருக்காங்க. ஓஹோ, அவ்வளவுதானே? உடனே உன்னி தீவிரமான யோசனையில ஆழ்ந்து போக ஆரம்பிச்சான். ஒண்ணு அவங்க எல்லாம் சேர்ந்து தன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்தமா என் கதையை முடிக்கவும் செய்வாங்க. அவங்கள எந்த விதத்திலையும் எதிர்க்கிறதுக்கான வல்லமை தாங்கிட்ட இல்லை. அதனால தனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி தேவி தான். தேவியோட வழிபடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியை கைப்பற்றுறது தான். அந்த மந்திரங்களை முழுசா கத்துக்கிட்டு பயன்படுத்த தனக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஓலைச்சுவடிக்குன்னு ஒரு சக்தி இருக்குதான் செய்யும். அதை உன்னி ரொம்ப திடமா நம்பினான். அதனால என்ன ஆனாலும் சரி ஓலைச்சுவடி இல்லாம கிளம்புறது இல்லைன்னு உறுதியா இருந்தான். அதுக்காகவே நாயரை அங்கிருந்து அப்புறப்படுத்துறது அவசியம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். சட்டுன்னு ஒரு யோசனை அவனுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. ஜாதவேத நம்பூதிரியோட இல்லத்துக்கு அவங்கள அனுப்பி தங்க வைக்க வேண்டியதுதான். தன்னோட திட்டம் நிறைவேறினதும் அவங்களோட போய் சேர்ந்துக்கலாம். நாயரே, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இப்போ நான் ஒரு கடுமையான முயற்சியில ஈடுபட்டு இருக்கேன். விவரத்தை நான் போகும்போது வழியில சொல்றேன், வேற எதையும் கேட்காதீங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நாயர் கேட்டாரு. தற்சமயத்துக்கு நீங்க ஜாதவேதன் நம்பூதிரி வீட்டுல போய் தங்கிக்கோங்க. நான் உங்களை அங்க வந்து சந்திக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன். உன்னிகிருஷ்ணன் இவ்வளவு உறுதியோட பேசினதால நிச்சயம் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்றது அவருக்கு தெளிவா புரிஞ்சுது. அதனால ஆறுதலோட அங்கிருந்து வெளியேறினாரு. சூரியனுடைய கடைசி கதிர்களும் கிழக்குப்புறம் மலையோட உச்சியில பட்டு மறைய ஆரம்பிச்சது. விரைவிலேயே அந்த பகுதியில இருள் சூழ ஆரம்பிச்சது. நோன்பு இருக்கக்கூடிய பக்தனை போல அன்ன ஆகாரம் நீர் எதுவுமே இல்லாம உன்னிகிருஷ்ணன் காத்துக்கிட்டு இருந்தான். எப்போ கண்ணா இறந்தான்னு அவனுக்கே தெரியல. உன்னி எழுந்துறீங்க, நேரம் ஆயிருச்சு. யாரோ அவனை தோலை தட்டி அழைக்கிற மாதிரி உணர்ந்ததும் கண்களை விழிச்சு பார்த்தான். எதிரில் மந்தாகினி இருந்தா. முதல் தடவை பார்த்த மாதிரியே இருந்தா.
எழுந்துறீங்க. அவன் அவரோட கைகளை பிடிச்சி எழுப்பினா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதா பத்மநாபன் நாயர் வந்து சொன்னாரு. அது உண்மைதான், எனக்கும் தெரியும். நேரத்தை கடத்தாம சீக்கிரமா கிளம்புங்க. மந்தாகினி அவசரப்படுத்தினா. உன்னி அவளை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். கோவிலோட பின்புறத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ரத்த பீஜன், மகிஷாசுரன் போன்றவங்களை கொல்றதுக்காக தேவி கார்த்தியாயன் எடுத்த அதே வடிவம் தான் இங்க இருக்கு. நமக்கு வேணும்னு நினைக்கிற அதே சூடி இந்த உக்கிரமூர்த்தியோட கைகள்லயும் இருக்கு. என்ன ஒரு கையில தொட்டுக்கிட்டு பாருங்க, சுவடி தென்படும் அப்படின்னு மந்தாகினி சொன்னா. உன்னி அவ சொன்னபடியே அவளுடைய தோளை தொட்டபடி சில பக்கம் திரும்பினா. விவரிப்புக்கும் அப்பாற்பட்ட வெளிச்ச பிரவாகத்துக்கு நடுவுல உக்கிரமான காளியோட வடிவம் தெரிஞ்சுது. ரௌத்திரத்தால சிவந்த ஒளியோட தென்பட்ட முகம், நெருப்பு புரிகள் தெரிக்கிற மாதிரியான முக்கண்கள், இவனுடைய தேஜஸால தலைமுடியும் விஷ்ணுவோட தேஜஸால உடலும், பிரம்மஸ் பிரபையால பளபளத்த கணுக்கால்களும், சூரிய ஒளி போன்ற கால் விரல்களும், வசுக்களின் சக்தியால கை விரல்களும், பிரஜாபதியின் தேஜஸால பற்களும், மோகன சக்தியால மூக்கும், வாயுவினால் காதுகளும், பளபளக்கக்கூடிய பூர்வ கொடிகளோடையும் எல்லா விதமான தேஜஸையும் கொண்டு தேவி உன்னியோட கண்களுக்கு நிறைவா தெரிஞ்சாங்க. கைகளில் வரதனான சூலாயுதன் வழங்கிய சூலாயுதமும், விஷ்ணு சக்கரமும், வர்ணனுடைய சங்கம், அக்னியினுடைய வேலும், வாயுவினுடைய வில்லும், அம்புகள் தீராத சூரியனுடைய அம்பார துளியும், இந்திரனுடைய வஜ்ராயுதமும், யவனுடைய தண்டமும், வைஷ்ணவனுடைய கதாயுதமும், பிரம்மாவனுடைய அக்ஷமாலையும், கிண்டியும் வாளும் கேடயமும், சந்திரனுடைய வெண் சாமரமும், சமுத்திரத்தினுடைய மாலையும், ஹீமவானினுடைய சிங்கமும், விஸ்வகர்மாவனுடைய திங்களும், கீற்றான சூடாமணியும், குண்டலங்களும், காப்புகளும், கந்தர்வ ராஜாவினுடைய கவசங்களும், நாகராஜனுடைய நாகஹாரமும், ருதுக்கள் வழங்கிய வாடாப்பு மாலையும் எல்லாத்தையும் உன்னி கிருஷ்ணன் கண்ணார பார்த்தான். அப்போ அவன் இந்த உலகத்தையே மறந்து போயிருந்தான். அதோ தேவியோட காலடிகளை கடப்பதுதான் அந்த குறிப்பிட்ட பலிகள். அதுக்கு கீழே தான் அந்த ஓலைச்சுவடி இருக்கு. நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. உங்களுக்காக தான் அந்த ஓலைச்சுவடி காத்துக்கிட்டு இருக்குது. தேவிய மனசால தியானிச்சுக்கிட்டு போய் அதை எடுங்க மந்தாகினி சொன்னா. அதன் பிறகு உன்னி கிருஷ்ணன் ஒரு வினாடி கூட தயங்கவே இல்லை. உன்னி அவட தோல்ல இருந்து தன் கையை எடுத்தான். அவ்வளவுதான். அடுத்த கணத்துல எல்லாமே சூன்யமாகி போச்சு. அவனுக்கு முன்னாடி தட்டப்பட்ட ஒளி வெள்ளம் சட்டன்னு மறைஞ்சிருச்சு. பலிக்கல்ல நகர்த்தினா. நடுங்கும் கைகளோட உன்னி அங்கிருந்த சுவடியை வெளியே எடுத்தான். மந்தாகினி கிட்ட வந்தான். இனி நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. எப்படிப்பட்ட சூராதி சூரனையும் வெல்லக்கூடிய மந்திரங்கள் இதுல இருக்கு. முதல்ல இதை மனப்பாடம் செய்யுங்க மந்தாகினி சொன்னா. இதை படிச்சு மனப்பாடம் செய்யறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. எதிராளிகள் இந்நேரம் எல்லாத்தையும் கைப்பற்றி இருப்பாங்க. என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க உன்னி சொன்னா. அப்படியே சொல்றீங்க, சரி வாங்க. மந்தாகினி உன்னி அழைச்சுக்கிட்டு கோயிலுடைய முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தா. அப்படின்னா நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க. இந்த சுவடியோட இப்பவே நீங்க புறப்பட வேண்டியதுதான், தாமதிக்க கூடாது. என்ன தொடுங்களேன் அவன் சொன்னா. அப்படியே செஞ்சான். கண் திறந்து பார்த்தப்போ அவங்க 2 பேரும் ஜாதவேதனுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்க. பத்மநாபன் நாயரும் சாண்டியும் பயணத்துக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. புறப்படுங்க உன்னி வண்டியில ஏறியபடி சொன்னான். மாடுகள் முன்புறமா பாய ஆரம்பிச்சது. வழக்கத்தை விடவும் விரைவாவே பனங்காட்டு மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அத்தியாயம் 45. இந்த மர்ம அமானுஷன் நாவலுடைய இறுதி அத்தியாயம். மாட்டு வண்டியிலிருந்து இறங்கிய உன்னிகிருஷ்ணன் முதல்ல பார்த்தது பனங்காட்டு மனையோட திண்ணையில பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலவிளக்குக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த விசித்திரமான மனுஷனை தான். அங்க உட்கார்ந்து இருந்தது வேற யாருமே இல்லை, அஷ்டமுக பெருமாள் தான் உட்காந்துட்டு இருந்தாரு. அவரை சூழ்ந்து இருக்கிற மாதிரி மனையோட வெளியே தீப்பந்தங்களோட ஒரு பெருங்கூட்டமே இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ஆயுதங்களோட இருக்கிறாங்க அப்படின்றத முதல் பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிட்டான் உன்னி. உன்னி கிருஷ்ணன் மட்டும் பார்த்ததால காத்துட்டு இருந்தவங்க ஒரு கணம் மௌனம் சாதிக்க ஆரம்பிச்சாங்க. பத்மநாபன் நாயரும் சாண்டியும் வண்டிக்குள்ளேயே பதுங்கி இருந்தாங்க. என்னப்பா எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உன்னி கேட்டான். யாரு? பனங்காட்டு உன்னியா? கேட்டபடி புவனேஸ்வர் நாயர் முன்னாடி வந்தாரு. அதுலயும் சந்தேகமா உங்களுக்கு? உன்னி கிண்டலா கேட்டா. சந்தேகமே தான். நாயரோட குரல்லையும் கேலி தெரிஞ்சுது. உன்னிக்கு காது கேட்காதே. உன்னிக்கு நல்லா காது கேட்கும். திடம்னு ஒரு குரல் உன்னிக்கு பின்னாடி இருந்து கேட்டுச்சு. அங்கிருந்து மற்ற யாருமே இதை கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த குரல் மந்தாகினியோட குரல் தான். கேசவா மந்தாகினி அழிச்சா.
என்னங்க அப்படின்ற மாதிரி நீண்ட தந்தத்தோட ஒரு ஒற்றை யானை எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்னுச்சு. ஒரு தடவை குரல் கொடு பார்க்கலாம், அந்த கோரிக்கைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது தவறு அப்படின்ற மாதிரி யானை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தும்பிக்கையை உயர்த்தி ஒரு தடவை கம்பீரமா பெருங்குரல் எடுத்து பிளறவும் செஞ்சுது. ஆனா அங்கிருந்த யாருக்கும் அது காதுல விழுந்ததாகவே தெரியல. அங்கிருந்தவங்க எல்லாருமே ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமா பார்த்துக்கவும் ஆரம்பிச்சாங்க. என்னமோ நடந்திருக்குது. ஆனா அஷ்டமுக பெருமாள் மட்டும் எந்த பாதிப்பும் அடையாத மாதிரியே இருந்தாரு. அவருக்கு மட்டும் யானை கத்தன சத்தம் கர்ண கொடூரமா காதுல வந்து விழுந்துச்சு. அவர் தன்னுடைய மந்திர சூலாயுதத்தை தரையில ஊன்றியபடி எழுந்தாரு. என்னங்கப்பா, யானை பிளறுது, யாருக்கும் கேட்கலையா என்ன? இப்பவாவது கேக்குதான்னு பாருங்களேன். அஷ்டமுக பெருமாள் தன்னுடைய சூலாயுதத்தை யானையை நோக்கி எரிஞ்சாரு. பெருமாள் எரிஞ்ச அந்த சூலாயுதம் காத்த கிழிச்சுக்கிட்டு யானையோட அடிவயிற்று பகுதியில போய் பாஞ்சுது. யானை மறுபடியும் பயங்கரமா பிளறவும் ஆரம்பிச்சுது. இந்த தடவை எல்லாருக்குமே அந்த சத்தம் நல்லாவே கேட்டுச்சு. என்னப்பா கேட்டுதா? பெருமாள் கேட்டாரு. நல்லா கேக்குதுங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரே குரல்ல பதில் சொல்லுச்சு. உடனே புவனேஸ்வர் நாயரோட மகன் குமாரகுட்டி தன்னுடைய வாழை மேற்புறமா எரிஞ்சான். நில ஒளியில பாய்ந்து உயர்ந்த அந்த கத்தி மறுபடியும் அவனோட கைக்கே வந்து சேர்ந்துச்சு. கைவசம் வேறு வித்தைகள் ஏதாவது இருக்குதா, இல்ல அவ்வளவுதானா? புவனேஸ்வர் நாயர் கேட்டாரு. உன்னிகிருஷ்ணன் மந்தாகினிய பார்த்தான். ஒரு வினாடி யோசிச்சா. தன்னுடைய வித்தை அங்க செல்லுபடி ஆகலன்றது அவளுக்கு புரிஞ்சுது. தற்சமயம் கைவசம் இருக்கக்கூடியது தான் கையில இருக்கக்கூடிய ஓலைச்சோடி மட்டும்தான். அதுல இருக்கக்கூடிய மந்திரங்களை படிச்சு அதை பிரயோகிக்க இப்போ நேரம் இல்லை. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்தது. வேற என்னத்தை தான் செய்ய மந்தாகினி யோசனையோட தவிக்கவும் ஆரம்பிச்சா. அஷ்டமுக பெருமாளை பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். கடந்த 2 ஜென்மங்கள்ல அவர் ஒரு பயங்கரமான மனுஷராக தான் இருந்திருக்காரு. ருத்ர மந்திரங்கள்ல அவரை வெல்றதுக்கு யாருமே கிடையாது. அது மந்தாகினிக்கு நல்லாவே தெரியும். காரணம், அவரை யாராலையும் கொல்ல முடியாது. கொன்னாலும் மறுபடி உயிர் தெழக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. மந்தாகினி அவரோட கையில இருந்த சூலாயுதத்தை பார்த்தா. அன்னைக்கு ஒரு நாள் சுரங்கப்பாதையில பெரிய பாறைகள் எல்லாத்தையும் மூடினப்போ அதை வெகு சாதாரணமா அந்த சூலாயுதத்தால தான் அவர் தள்ளி ஒதுக்கினாரு. அந்த சூலம் சாதாரணமானது இல்ல. மந்தாகினி நின்ன நிலைய பார்த்ததுமே அங்கிருந்த எல்லாரும் ஆடாம அசையாம பயந்து போய் நின்ன இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதுதான் அவருடைய முதல் வித்தையோட பலன். என்னங்கய்யா, எல்லாரும் ஆடு திருநவங்க மாதிரி முழிச்சுட்டு இருக்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. பெருமாள் நாயர் ஆட்களை பார்த்து கேட்டாரு. அவங்க மந்தாகினிய பயத்தோடு பார்த்தாங்க. பயப்படாதீங்க, அவளால அங்கிருந்து அசைய கூட முடியாது. ஸ்தம்பன மந்திரத்தால அவளை கட்டி போட்டிருக்கேன். பெருமாள் கூட்டத்துக்கு தைரியத்தை கொடுத்தாரு. அஷ்டமுக பெருமாள் சொன்ன வார்த்தைகளால தைரியம் வந்தவங்க அந்த தெரு வாசப்படியை நோக்கி நடக்க தொடங்கினாங்க. நின்ன இடத்துல இருந்து அசையாமலேயே மந்தாகினி தன் தலையிலிருந்து ஒரு முடியிழைய ஒன்ன பிடுங்கி கூட்டத்துக்கு மேல போட்டா. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த முடியிழ பெரிய வடக்கயிறா மாறி முடிச்சுகளோட அந்த கூட்டத்தை இணைச்சி கட்டி அசைவில்லாம நிக்க வச்சிருச்சு. யாராலும் கொஞ்சம் கூட அசையோட முடியல. ஓஹோ, அடுத்த வித்தையா, அதையும் பார்த்தரலாம். பெருமாள் தன்னோட சூலத்தை உயர்த்தி அந்தரத்துல ஒரு வட்டம் வரைஞ்சாரு. அந்த வட்டம் ஒரு நெருப்பு கோடா மாறுச்சு. அந்த வட்டம் கயிறை நெருங்கி கட்டியிருந்த கயிறை துண்டிச்சுது. கூட்டத்துல இருந்தவங்க அந்த கயிற்றுல இருந்து விடுபட்டாங்க. கட்டுல இருந்து விடுபட்டவங்க கூக்குரலை எழுப்பிக்கிட்டு மறுபடியும் தெரு வாசப்படியிலிருந்து காம்பவுண்டுக்குள்ள நுழைய முற்பட்டாங்க. கேசவா அப்படின்னு மந்தாகினி அதே இடத்த நின்னபடி கூப்பிட்டா. யானை முன்புறம் வந்துச்சு. அவங்கள விலக்கு. யானை ரொம்ப சாதுவா அவங்கள நெருங்கி ஒவ்வொருத்தரையும் தூக்கி வீசி எறிய தொடங்குச்சு. அதை யாருமே எதிர்பார்க்கல. அதை பார்த்த அஷ்டமுக பெருமாளும் கொஞ்சம் திகைச்சுதான் போயிட்டாரு. யானையை கட்டி போட்டாதா சரிபடும்னு பெருமாள் மறுபடியும் தன்னுடைய சூலாயுதத்தை அந்தரத்துல சுழற்றினாரு. சட்டுன்னு ஒரு பெரிய சங்கிலி அந்தரத்துல இருந்து வெளிப்பட்டு யானையோட 2 கால்களையும் நெருங்கி தானாகவே பிணைச்சுக்குச்சு. இப்போ யானையால முன்னும் பின்னும் அசைய முடியாம போச்சு. அதுக்குள்ள யானையால தூக்கி வீசி எறியப்பட்டவங்க சில பேர் கை கால் உடைஞ்சதும் காயம் பட்டும் வலியால அலறவே ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னி, மந்தாகினி அழைச்சா. நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. உங்க கையில இருக்கக்கூடிய சுவடியில என்னுடைய கட்டா இருக்கக்கூடிய மந்திரம் இருக்கு, சீக்கிரமா அதை கண்டுபிடிங்க, மந்தாகினி சொன்னா. உன்னி வெளிச்சத்துக்காக மாட்டு வண்டியை நெருங்கினா. லாந்தர் விளக்க வண்டியோட முன்புறம் மாட்டி வச்சிருந்தாங்க. அதை அவிழ்த்து வண்டிக்கு பின்புறமா கொண்டு போனா சுவடியை புரட்டி பார்க்க வசதியா இருக்கும். விளக்கு அவிழ்த்து எடுத்துக்கிட்டு பின்பக்கமா போனா. அதே நேரம் உன்னிகிருஷ்ணனுடைய ஆட்கள் சில பேர் இருள மறைஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய முக்கியமானவன் முகுந்தன் நடக்கிற மந்திர வித்தைகளை பார்த்து அவன் மிரண்டு போயிருந்தான். அவங்களுக்குன்னு தைரியம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை.
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முகுந்தன் உன்னிகிருஷ்ணனை நெருங்கினா. உன்னி குறிப்பிட்ட மந்திரத்தை தேடும் முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்தான். நாங்களும் கொஞ்சம் பேர் ஆயுதங்களோட வந்திருக்கிறோம், உங்களுக்கு எப்படி உதவுறதுன்னு தெரியல தம்புரா, முகுந்தன் கேட்டான். கொஞ்சம் பொறுங்க, நம்ம ஆளுங்க யாருக்கும் எந்த விதமான சேதமும் ஆகக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம். தேவைப்படும் போது சொல்கிறேன், எதுக்கும் தயாராக மறைஞ்சு நில்லுங்க. முகுந்தனுக்கு கட்டளையை கொடுத்தான் உன்னி. உடனே முகுந்தன் தனக்கு பின்னாடி இருக்கவங்க பக்கம் திரும்பி தம்புரான் பொறுக்க சொல்றாரு, எல்லாரும் கொஞ்சம் மறைஞ்சே இருங்க, கடைசி கட்டத்தில் நம்ம இறங்கலாம். முகுந்தன் தன் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப பொறுமையாக சொன்னான். அவங்களும் அவங்க கையில் வச்சிருந்த கட்டாரிகளை தயாராக வச்சுக்கிட்டு பதுங்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள உன்னி ஓலைச்சுவடைக்குள்ள ஸ்தம்பனத்தை உடைக்கக்கூடிய மந்திரம் இருக்கும் பகுதியை கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் 1க்கு 3 தடவையா படிச்சு மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு மந்தாகினி நெருங்கிறதுக்குள்ள அவ தடையிலிருந்து விடுபட்டிருந்தா. உன்னி புரியாம பார்த்தான். நீங்க முதல் தடவை சொன்னும் போதே நான் விடுதலை ஆயிட்டேன், மந்தாகினி சொன்னா. குமரன்குட்டி தான் கையில இருந்த கட்டாரியோட கூர்மைய கட்டை விரலால சோதிச்சபடியே பெருமாள் நாயரை நெருங்கினா. அப்பா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த பைத்தியக்காரன் நின்றுகிட்டு இருக்கிறவ மோகினியோ இல்லை வேற ஏதாவதோ என்ன வேணா இருந்துட்டு போகட்டும், நம்ம இப்படியே நேரம் கிடைத்தனா அது நல்லதுக்கு இல்லை. சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வாங்க. குமரன்குட்டி அப்பாவுக்கு நினைவூட்டினா. நாம் என்ன பண்ணுறது, பெருமாள் தான் அதை கவனிக்க வேண்டியவர். நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்க. முதல்ல அவரோட கதையை முடிச்சிட்டோன்னா மற்றதெல்லாம் தானாகவே சரியாயிடும். புவனேஸ்வர் நாயருக்கும் அது சரின்னு தான் தோணுச்சு. தெரு வாசப்படி தாண்டி உள்ளே போனார். அந்த பொண்ணு சரியான யமகாதையாக இருப்பா போல இருக்கு. நீங்கள் முதல்ல அவளை கவனிச்சிட்டா மற்றதெல்லாம் சுலபமாயிடும்னு நாயர் பெருமாள் கிட்ட சொன்னார். நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவள் ஒரு மோகினி தான்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவள் சாதாரணமான மோகினி இல்லை, தேவ அம்சம் உள்ளவ. அதனால தான் நான் அவளை சுலபத்தில் நெருங்க முடியாமல் இருக்குது. பெருமாள் தன்னுடைய சூலாயுதத்தை உறுதியாக பற்றியபடி சொன்னார். அப்புறம் இதுக்கு என்னதாங்க வழி? அதுக்காக விட்டுட முடியுமா என்ன? மோதி பார்க்க வேண்டியதுதான். கையில் இருந்த சூலாயுதத்தினுடைய அறிவாள் மாதிரியான முனையை தாழ்த்தி கூர்மையான பாகத்தில் தன்னுடைய சுண்டு விரலை தடவினார். விரலில் கீரல் விழுந்ததால் ரத்தம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த ரத்தத்தை எடுத்து சூலத்தோட முனையில் தடவினார். என்னுடைய ரத்தம் அந்த உன்னியோட உடம்புல கலந்துச்சுன்னா அவனுடைய நம்பூதிரி தன்மை இல்லாமல் ஆயிடும். அதன் பிறகு அவளால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த ஒரு வழிதான் எனக்கு தெரியுது, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியபடியே சூலத்தோடைய முனை முழுவதும் ரத்தத்தை தடவினாரு. மனசுக்குள்ள தன் தேவதையை தியானம் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லியபடியே சூலாயுதத்தை உன்னியை நோக்கி விசையோட எரிஞ்சாரு. சூலம் காத்த கிழிச்சுக்கிட்டு படு விசையோட உன்னியை நோக்கி பறந்து பாஞ்சுது. மந்தாகினி அந்த சூலத்தை முதலையே கவனிச்சுட்டா. உன்னி, சூலம் வருது, அந்த சுவடியை கேடயமா பிடிங்க. மந்தாகினி அவனை தொட்டு இழுத்தபடி சொன்னா. விபரீதம் என்னன்றதை உணர்ந்து சுதாரிச்சு உன்னி ஓலைச்சுவடியை கேடயம் மாதிரி உயர்த்தி பிடிச்ச அதே நொடியில சூலாயுதம் அவனை நெருங்கி வந்துருச்சு. கிளிங் அப்படின்ற சத்தத்தோட நெருப்பு துணுக்குகள் தெரிச்சு விழ ஆரம்பிச்சது. ஓலைச்சுவடிய சூலாயுதம் தொட்டதால இடைவிடாமல் நெருப்பு பொறியெல்லாம் பறந்து வந்து விழுந்துகிட்டு இருந்தது. உன்னி, நீங்க சூலத்தை தொடக்கூடாது அப்படின்னு தடுத்தவ தான் கையால் அதை பிடிச்சா. அதோட பிரத்யேகமான ஏதோ ஒரு சக்தி அவளுடைய உடம்புக்குள்ள புகுந்தது மாதிரி இருந்துச்சு. அவ அஷ்டமுக பெருமாளோட உடம்ப உற்று பார்த்தா. அதோ அவரோட உதரத்துல மாணிக்கம் ஜொலிக்குது. அதை முதல்ல அகற்றியாகணும், அப்பதான் அவரை அழிக்க முடியும். உணர்ந்தவ சூலாயுதத்தை அவருடைய வயிற்றை நோக்கி திரும்ப எரிஞ்சா. அஷ்டமுக பெருமாளோட வயிற்றை தொலைச்சிக்கிட்டு மாணிக்கத்தை வெளியேற்றிட்டு அந்த சூலம் கதவுல போய் சொருகி நின்றுச்சு. பெருமாள் மல்லாக்க விழுந்தாரு. பயங்கரமான ஒரு அலறல் சத்தம். அதுக்குள்ள மந்தாகினோட உருவம் மாறி போயிருந்தது. நெருப்புல கணிஞ்ச செம்பு விக்கிரகம் மாதிரி மாறி போயிருந்தா மந்தாகினி. பெருமாளை நெருங்கினா. அவளோட கழுத்தை பிடிச்சு உயர்த்தினா. கதவுல சொருகிருந்த சூலத்தை இடது கையால் எடுத்தா. அஷ்டமுக பெருமாளை ஆகாயத்தை நோக்கி வீசி எறிஞ்சா. பின்னாடியே சூலத்தையும் எரிஞ்சா. விசையோட பாஞ்சு போன சூலம் அவருடைய உடல்ல பதிஞ்சு அவரையும் இழுத்துக்கிட்டு காற்றை கிழிச்சபடி விரைஞ்சி அங்கிருந்து மறைஞ்சும் போச்சு. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு கணம் பிரம்ம பிடிச்சவங்க மாதிரி அசைவே இல்லாம நின்றுட்டாங்க. பிறகு சுய நினைவுக்கு திரும்பினவங்க பயத்தோட கண்டபடி களைஞ்சு ஓடவும் தொடங்கினாங்க. கூட்டத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவர் புவனேஸ்வர் நாயரும் அவருடைய பையன் குமாரன்குட்டியும் தான். உன்னிகிருஷ்ணன் ஒதுங்கி நின்று அவங்க ஓடுறதுக்கு கவனிச்சான். மீண்டும் அவன் தலை திருப்பி பார்க்கும் போது அந்த பகுதியில யாருமே இல்லை. திண்ணைக்கு வந்து உக்காந்தான் உன்னி. மறுநாள் காலையில பத்மநாபன் நாயர் வந்தாரு. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஜாதவேதன் நம்பூதிரியோட மகள் ஸ்ரீகுட்டியை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கணும், வேற வழி இல்லை. நாயர் தெளிவான குரல்ல சொன்னாரு. மறுபடியும் ஒரு கல்யாணமா? உன்னி சோகம் நிறைஞ்ச குரல்ல கேட்டான். ஆமா,
இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், இல்லைனா இந்த குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடும், அதுக்காகவாவது இந்த கல்யாணம் நடந்தாகணும், நாய சொல்றது உண்மைதான்றத உன்னிக்கும் தோண ஆரம்பிச்சது. அந்த கல்யாணம் ரொம்ப அமர்க்கலமா நடந்து முடிஞ்சது. அப்படி ஒரு கல்யாணத்தை இதுக்கு முன்னாடி அந்த ஊர் பார்த்ததே இல்லை. ஊரே மூக்கல விரல் வைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் அது. அன்னைக்கிரவு உன்னிகிருஷ்ணனுடைய மார்புல தலை சாச்சபடி ஸ்ரீகுட்டி கேட்டா, என்ன உன்னி, என்ன மறந்துட்டீங்களா? மந்தாகனோட குரல் கேட்டதும் திடுக்கிட்டு போன உன்னி விளக்கோட திரிய உயர்த்தினா. ஆனா கட்டில இருந்தவ ஸ்ரீகுட்டி தான், வேற யாரும் இல்ல. உன்னி, நான் தான், மந்தாகினியே தான். நான் இவளுக்குள்ளேயும் இருக்கிறேன். நான் ஒருபோதும் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். தாயத்து இருந்த தன்னோட இடுப்பு பகுதியை விரலால தடவி பார்த்தான் உன்னி. அதோ தனக்காக தாயத்தை கழட்டி கொடுத்ததால அந்த அடையாளம் மட்டும் தெரிஞ்ச இடுப்பு. அவன் அவளை இறுக அணைச்சான். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு புதிய நாவல்ல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.